இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 2013ல ரிலீஸ் ஆன டிடெக்டிவ் கானனோட 17வது மூவியான பிரைவேட் ஐ இன் தி டிஸ்டன்ஸ் சீன்ற மூவியோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். சோ நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி டிடெக்டிவ் கானனோட ஃபர்ஸ்ட் 16 மூவியை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டாச்சு. பார்க்காதவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கேன். அது போக நம்ம சேனல்ல இருக்க பிளேலிஸ்ட்ல வந்து டிடெக்டிவ் கானன் தமிழ் மூவி கலெக்ஷன் சொல்லி தனியா ஒரு லிஸ்ட் ஒன்னு கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். பார்க்காதவங்க அதுல வந்து செக் பண்ணிட்டு வாங்க. சோ இந்த மூவி பாத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காவும் விறுவிறுப்பா இருக்கும். சோ மிஸ் பண்ணாம பாருங்க. சரி நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஸ்டார்டிங் சீன்ல பாத்துக்கிட்டீங்கன்னா கலங்கரை விளக்கத்துல இருந்து ஒரு ஆபீசர்ஸ் வேகமா அங்க இருந்து ஓடி வந்து இருக்காரு. சோ அவர் தூரத்துல நிக்கிற ஒரு கரை ஒதுங்கி இருக்க ஒரு பழைய போட்டை வந்து பாக்குறாரு. சோ உள்ள போய் செக் பண்ணும்போது அங்க ஒரு பாம் இருக்கத பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. சோ உடனடியா அவர் வேகமா பகாசா கடற்படை பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு வந்து கால் பண்ணிட்டு 4th டிஸ்ட்ரிக்ட்ல கரை ஒதுங்கி இருக்க ஒரு போட்ல வந்து பாம் இருக்கத நான் பாத்துர்க்கேன், உடனடியா பேட்ரோல் அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா மைசூரு ஹார்பரை காட்டுறாங்க. சோ கார்டன் வந்து மொபைல்ல வந்து டிவி நியூஸை வந்து பாத்துக்க இருக்கான். அதுல வந்து மைசூரு விரிகுடால கடற்படை அதிகாரிகள் மூலமா மர்மமான ஒரு போட்டை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது நம்ம நாட்டுக்குள்ள ஊடுருவன ஒரு இல்லீகலான கப்பல்னு தெரிய வந்திருக்கு. அத பத்தின இன்வெஸ்டிகேஷன் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லியிருக்காங்க. சோ ஜெண்டா வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து இன்னைக்கு காலையில ஒரு மர்மமான போட்டை கண்டுபிடிச்சிருக்காங்களாம் அப்படின்னு சொல்றப்ப சொனோக்கோ வந்து எல்லாரும் ஒழுங்கா வரிசையில நில்லுங்க, தொலைஞ்சு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அதே டைம் ரான் வந்து அப்பா இந்த சின்ன பசங்களை பாத்துக்கங்கன்னு சொன்னா நீங்க என்ன நியூஸ் பேப்பர் பாத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து நான் ஒன்னும் இவங்களை மேய்க்கிறதுக்காக இங்க வரல, நீ கூப்பிட்டேன்றதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து அப்பா நான் இந்த போர்க்கப்பல்னு சொல்லக்கூடிய ஏஜிஎஸ் டெஸ்ட்ராய்டர் கொட்டாக்கான்ற இந்த போர்க்கப்பல்ல டிராவல் பண்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு டிக்கெட்டை வின் பண்ணேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து உன்னோட லக்க நீ இதுக்கு பயன்படுத்தாம குதிரை ரேஸ்ல பயன்படுத்தினா நல்ல பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து இவர் திருந்தவே மாட்டாரு போலயே அப்படின்னு சொல்றப்ப சொனோக்கோ வந்து என்னது ஏஜிஎஸ் டெஸ்ட்ராய்டரா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்றப்ப மிட்சுகி வந்து இது வந்து அமெரிக்க ராணுவத்தால உருவாக்கப்பட்ட ஒரு போர்க்கப்பல், இதுல வந்து பல ஆயுதங்கள் அப்புறம் சிஸ்டம்லாம் இருக்கும், நம்ம நாட்டோட கடற்பகுதியை பாதுகாக்கிறது தான் இந்த போர்க்கப்பலோட வேலையே அப்படின்னு சொல்றப்ப ஜெண்டா வந்து அப்பனா இது ரொம்ப பலமான போர்க்கப்பல்னு சொல்லு அப்படின்னு சொல்றப்ப சொனோக்கோ வந்து அயுமி உனக்கு இந்த போர்க்கப்பல்ல இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லையா அப்படின்னு சொல்றப்ப அயுமி வந்து ஆமா எனக்கு கடல்னா பிடிக்கும், அதுக்காக தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம கானனோட வாட்ச் வந்து பிளிங்க் ஆகுது. சோ கானன் வந்து நான் டாய்லெட் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா வந்து இருக்கான். சோ அந்த வாட்ச் வந்து கிளிக் பண்ணிட்டு அவன் பேசுறான். சோ அது பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஆகாசா கண்டுபிடிச்ச புது சேட்டலைட் போன் வச்சிருக்க ஒரு வாட்ச்ன்றது தெரியுது. சோ ஆகாசா வந்து உனக்கு நான் கொடுத்த அந்த சேட்டலைட் போன் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதுக்காக தான் நான் உனக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்றப்ப ஆகாசா வந்து ஒரு ஹோட்டல்ல இருக்காரு. கூடைய பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஹைபராவும் இருக்கா. சோ கானன் வந்து சீக்கிரம் ஷிப் எடுக்க போறாங்க, இன்னைக்கு காலையில வேற ஒரு போட்டு கரை ஒதுங்கி இருக்கனால இங்க பாதுகாப்பு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப ஆகாசா வந்து அந்த ஷிப்ல வந்து சேட்டலைட் போன்ல யூஸ் பண்ணக்கூடாது, நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து ஓகே நீங்களும் ஹைபராவும் ஒசாகா போனீங்களே உங்களோட கான்ஃபரன்ஸ்ல எப்படி போச்சு அப்படின்னு சொல்றப்ப ஆகாசா வந்து எல்லாம் நல்லா போச்சு, ஹைபரா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றப்ப ஆகாசா வந்து ஷிப்ல ஏறுறதுக்கு ரொம்ப பெரிய லைனா இருக்கும்னு நினைக்கிறேன், பசங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும், நான் ஒரு குவிஸ் சொல்றேன் நீ அதை அப்படியே பசங்கிட்ட சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஆகாசா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது ஏஜிஎஸ் டெஸ்ட்ராய்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர்ல வந்து ஏஜிஎஸ்ன்றது வந்து ஷீல்ட குறிக்கும். கிரீக் மித்தாலஜி படி ஜிஎஸ் வந்து தன்னோட மகளான அதியானாக்கு வந்து அந்த ஷீல்ட கொடுத்திருக்காரு. ஜிஎஸ் வந்து அந்த ஷீல்ட வச்சும் அவரோட வாளை வச்சும் பல ஆபத்தான மிருகங்களையும் பாம்புகளையும் வெட்டி வீசியிருக்காரு. அப்ப பல பாம்புகள் வந்து அவரோட உடம்புல இருக்க பல பாகங்களை வந்து கடிச்சிருக்கு. அப்படி அவரோட உடம்புல கடிக்கப்படாத பாகம் எதுன்னு உனக்கு தெரியுமா? ஆப்ஷன் ஏ கழுத்து, ஆப்ஷன் பி நெஞ்சு, ஆப்ஷன் சி வயிறு, ஆப்ஷன் டி பேக் சைடு அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து இதே விஷயத்த நம்ம ஜெண்டா ஐமி மிட்சுகிட்ட வந்து சொல்லியிருக்கான். சொன்ன எல்லாரும் பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. சொன்ன அயுமி வந்து எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்றப்ப ஜெண்டா வந்து நீ ஏன் சொல்லு கானன் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து ஆப்ஷன் 4 பேக் சைடு அப்படின்னு சொல்றப்ப அயுமி வந்து நீ எப்படி சொல்ற அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அவ்வளவு நாள் முடங்கி இருந்த ஜிஎஸ் வந்து எதிர்த்து சண்டை போட்டாரு, அதனால அவரை காட் இஸ் பேக்னு தான் சொல்லுவாங்க, அப்படி பார்த்தா அது பேக் தான குறிக்கும் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் வந்து என்ட்ரன்ஸ்க்கு போய்க்கிருக்காங்க. சோ அங்க வந்து எல்லாரோட பேக்கையும் வந்து செக் பண்ணிக்கிருக்காங்க. யாருக்கும் போன் வந்து அலௌடு கிடையாது, போன் இருந்தாலும் நாங்க இங்க வாங்கி வச்சுக்குவோம், நீங்க ரிட்டர்ன் வந்தது உங்கள்ட்ட நாங்க கொடுத்துடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஏஜிஎஸ் டெஸ்ட்ராய்டர் கொட்டாக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கப்பலை வந்து காட்டுறாங்க. சோ அது ஒரு மிகப்பெரிய போர்க்கப்பலா இருக்கு. சோ மக்கள் எல்லாருமே அந்த கப்பல்ல வந்து வேகமா ஏறிக்கி இருக்காங்க. கப்பலும் கொஞ்ச நிமிஷத்துல கிளம்பிடுது. சோ கப்பல்ல பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நபர் வந்து பேசிக்கிருக்காரு. அவரோட பேரு வந்து கமாண்டர் ஃபுமிடாடா. இன்னும் அவர் வந்து சீஃப் நேவிகேட்டரா இருக்காரு. நான் உங்களுக்கு இந்த ஷிப்ல இருக்க எல்லா பிளேஸையும் எல்லா பொருட்களை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். முதலாவதா இந்த ஸ்கிரீன்ல காட்டக்கூடிய சிவப்பு பகுதிகளுக்கு நீங்க கண்டிப்பா போகவே கூடாது,
இருக்க பகுதிகளுக்கு நீங்க தாராளமா போகலாம். குறிப்பா காரிடோருக்கு நீங்க போகவே கூடாது. உங்களுக்கு முன்னாடி இருக்க பேம்ப்ளெட்ஸ்ல எல்லா டீடைல்ஸும் கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து ரான் உன்னோட வாட்ச் எங்க அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து அது ரிப்பேர்ட் ஆயிடுச்சு, நான் பெரும்பாலும் மொபைல்ல தான் பார்ப்பேன், இப்போ போனும் இல்ல அப்படின்னு சொல்றப்ப மிட்சுகி வந்து கவலைப்படாதீங்க, இந்தாங்க என்னோட வாட்ச் எடுத்துக்கங்க, என்கிட்ட டிஜிட்டல் கேமரா இருக்கு, அதுலயே நான் டைம் பாத்துக்குவேன், இந்த வாட்ச் வந்து வாட்டர் ப்ரூஃப், அது மட்டும் இல்லாம டைம் வந்து அக்யூரேட்டா காட்டும், இதுக்கு வர சிக்னல் மூலியமா டைம் வந்து தானாவே சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்றப்ப அயோமி வந்து எங்க இருந்து சிக்னல் வரும் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து ஃபுகுபசிமால இருக்க டிரான்ஸ்மிட்டர் மூலியமா தான் வரும் அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து கானனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அதாவது சினிச்சி எனக்கு சொல்லி கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா திடீர்னு ஒரு வித்தியாசமான சவுண்ட் கேக்குது. சொன்ன எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதே சமயம் தூங்கிட்டு இருந்த மோரிசன் வந்து வேக வேகமா கண்ணு முழிச்சு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது ஃபுமி வந்து இது வந்து கடல்ல இருக்க தண்ணீரை உறிஞ்சும் பொழுது ஏற்படுற சத்தம் தான். மோரிசன் முதல்ல உங்க வாயில இருக்க வாட்டர் ஃபால்ஸ் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றப்ப மோரிசனுக்கு பயங்கரமா நோஸ் கட் ஆயிடுது. சொன்னி கானன் வந்து எனக்கு என்னமோ இது தண்ணி உறிஞ்ச சத்தம் மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஷிப்ல வந்து ஆபத்தான அலாரம் வந்து சத்தம் போட ஆரம்பிக்குது. அங்க இருக்க கேப்டன் வந்து எல்லாரும் அவங்களோட பொசிஷனுக்கு போங்க, நம்ம கப்பலை தாக்குறதுக்கு ஒரு ஆபத்து வந்து இருக்கு அப்படின்னு சொல்றப்ப எல்லா ஆபீசரும் அங்க இருந்து வேக வேகமா ஓடிக்கி இருக்காங்க. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபுமி வந்து இதோ நீங்க பாக்குறது தான் இந்த ஷிப்போட இதயம்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்றப்ப அயுமி வந்து என்ன இங்க இருக்க எல்லாருமே ரொம்ப பரபரப்பா இருக்காங்களே, நமக்கு ஏதாச்சும் ஆபத்து வரப்போகுதா அப்படின்னு சொல்றப்ப மிட்சுகி வந்து இல்ல இதெல்லாம் வெறும் செட்டப் தான் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து இங்க நடிக்கிறது எல்லாமே அப்படியே உண்மை மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்றப்ப ஆபீசர்ஸ் வந்து டார்கெட் 2 தயாரா இருக்கு, நம்ம நேரடியா அட்டாக் பண்ண தயாரா இருங்க அப்படின்னு சொல்றப்ப டார்கெட்டை வந்து ஃபயர் பண்ண தயாராகிறாங்க. சோனி டார்கெட்டை வந்து ஃபயர் பண்றாங்க. சோ அது வந்து சிஸ்டம்ல வந்து காட்டிக்கிருக்காங்க. சோனி மோரிசன் வந்து ஓ இந்த பொம்மை படத்துக்கு தான் இவ்வளவு பில்டப்பா அப்படின்னு சொல்றப்ப ஃபுமி வந்து இந்த இடத்துக்கு ஒன்லி பெரிய அதிகாரிகள் மட்டும் தான் வருவாங்க, முதல் முறையா வந்த மக்களே நீங்க தான் அப்படின்னு சொல்றப்ப ஜெண்டா வந்து நம்மள கிட்ட போய் காட்டுவாங்களா அப்படின்னு சொல்றப்ப மிட்சுகி வந்து அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த சிஸ்டம்ல இருந்து ஒரு மிசைல் வந்து புறப்படுறத காட்டுறாங்க. சோனி கேப்டனை காட்டுறாங்க. கேப்டனோட பேரு வந்து யுகியோ டடிசி. சோனி அவர் வந்து எல்லா ரேடாரையும் வந்து செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றப்ப ஆபீசர் வந்து சார் அது ஏதோ ஷிப் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றப்ப இன்னொரு ஆபீசர் வந்து ஷிப்பை வந்து உடனடியா நம்ம ஸ்டாப் பண்ணி வேகமா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷிப்பை வந்து நிறுத்திட்டு அங்கிருந்து வேகமா கிளம்புறாங்க. சோனி கானன் வந்து ஷிப் எதுக்காக இப்போ நின்னது அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது திடீர்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஷிப்ல இருந்து ஒரு மிசைல் வந்து லான்ச் பண்றாங்க. சோனி ஜெண்டா அயுமி மிட்சுகி வந்து ஏய் இது பிரமாதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிசைலை பார்த்து கை தட்டிக்கி இருக்காங்க. சோனி கேப்டன் வந்து அந்த சப்மேரினை நம்ம நெருங்கிட்டோமா அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து என்ன இங்க இருக்க எல்லாருமே பரபரப்பா இருக்காங்களே அப்படின்னு சொல்றப்ப சொனக்கு வந்து இதெல்லாம் வெறும் ட்ரைனிங் தான் ரான் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து இல்ல ஏதோ தப்பா இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அங்க இருக்க ஆபீசர் வந்து சார் நம்மள நோக்கி வர சப்மேரின் வந்து 3200 மீட்டர் இடைவெளியில இருக்கு அப்படின்னு சொல்றப்ப கேப்டன் வந்து அது சரியா 100 மீட்டர் இடைவெளி இருக்கும் பொழுது தாக்குதல் ஆரம்பிச்சிடுங்க அப்படின்னு சொல்றப்ப கேப்டன் வந்து ஷிப் ஃபுல் ஸ்பீட்ல போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய் அந்த ஷிப்பை வந்து திருப்புறாங்க. சோனி ஷிப் வந்து குழுகுனது உள்ள இருக்க எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. சோனி மிட்சுகி வந்து ஷிப் ரொம்ப ஸ்பீடா போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப அயுமி வந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து இந்த ஷிப் உண்மையான தாக்குதலை நடத்த போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப அங்க இருக்க ஆபீசர் வந்து சார் ஷிப்பை நம்ம எப்படி திருப்பினாலும் டார்கெட் வந்து நம்ம ஷிப்பை தான் ஃபாலோ பண்ணிக்கிருக்கு அப்படின்னு சொல்றப்ப கேப்டன் வந்து வேற வழியே இல்ல டெர்பிடோவை வந்து லான்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த டெஸ்ட்ராயர் ஷிப்ல இருந்து ஒரு நீர்மூழ்கி மிசைல் வந்து லான்ச் செய்யப்படுது. அது வந்து வேக வேகமா கடலுக்குள்ள வந்து போய் உள்ள இருக்க ஒரு கப்பல் அடிச்சு பிளாஸ்ட் ஆகுது. சோ அதுல ஏற்படுற மிகப்பெரிய அதிர்வலி மூலமா அந்த பெரிய ஷிப்பே வந்து குலுங்கிடுது. சோ உள்ள இருக்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. சோ அப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பையன் வந்து பயத்துல வந்து ஒரு கம்பியை பிடிச்சுக்கிட்டு இருக்கான். சோ அவனை வந்து நம்ம கானன் வந்து நோட் பண்றான். இந்த பையனோட பேரண்ட்ஸ் எங்க இவனை தனியா விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கும் பொழுது வெடிச்சு போன அந்த கப்பல் வந்து மிதந்து மேல வருது. சோ கேப்டன் வந்து அது சப்மேரினா இல்ல வந்து ஃபிஷிங் போட்டான்னு தெரியலையே அப்படின்னு சொல்றப்ப அங்க இருக்க ஆபீசர் வந்து சார் நம்ம மறுபடியும் பழைய நிலைக்கே போகலாம் அப்படின்னு சொல்றப்ப ஷிப் வந்து பழைய பாதையிலே தொடர ஆரம்பிக்குது. சோ அதே சமயம் ஃபுமி வந்து ஆன்டி சப்மேரின் கம்பேட் ட்ரைனிங் வந்து ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றப்ப எல்லாரும் கைத்தட்டி இருக்காங்க. சோ கானன் வந்து நடந்த உண்மையான தாக்குதல ட்ரைனிங் மாதிரி இவங்க செட் பண்ணிக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் ஷிப்போட மேல்புறம் வந்துடுறாங்க. சோ ஜெண்டா வந்து ஏய் இங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து இப்ப நம்ம ஃபயர் பண்ணத பார்த்தோம்ல அது இங்க இருந்து தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்றப்ப அயோமி வந்து ஏய் கானன் வா நம்ம போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அங்க நிக்கிற அந்த பையனை பார்க்கறான். இவன் தானே உள்ள தனியா நின்னுக்கிருந்தான் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அவனுக்கு முன்னாடி வந்து அவனோட அப்பா வந்து ஏய் யுகி வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து ஏய் உன்னோட பேர் வந்து யுகியா நீ உள்ள தனியா இருந்தையே அப்படின்னு சொல்றப்ப யுகியோட அப்பா வந்து ஆமாம்பா நான் வந்து டாய்லெட் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. சோ கானன் வந்து அவர் டாய்லெட் போனாலும் ஷிப்ல ஏற்பட்ட குழுக்கள் மூலமா அவர் வேக வேகமா அவரோட பையனை பார்க்க வந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகமா பாத்துக்கிருக்கான். அதே சமயம் மோரிசன் வந்து நம்ம கானனை வந்து அழகா தூக்கிட்டு நீ எங்க போய்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து ஏய் கானன் நீ திடீர்னு மறைஞ்சு போயிடுற அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அங்க இருக்க ஒரு லேடியை பாக்குறான். ஏய் அந்த லேடி ஆபீசரை
பாருங்களேன், அவங்க ஒரு எஸ்டிஎஃப்ல இருக்க மெம்பர்னு நினைக்கிறேன், அவங்க ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து என்னது அழகா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கும்போது கானன் வந்து இவங்களோட நம்ம எல்லாரும் போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். சோ அவங்களோட பேர் பாத்துக்கிட்டீங்கன்னா நனாமி ஃபுஜி. சொன்னி மோரிசன் வந்து ஓ இப்படி ஒரு அழகான எஸ்டிஎஃப் மெம்பரை பாப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து மிட்சுகி உன்னோட கேமராவை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ எடுக்கிறான். சோ ரெண்டாவது அவன் போட்டோ எடுக்கும் பொழுது அந்த ஃபுஜின்ற லேடியை வந்து ஜூம் பண்ணி ஒரு போட்டோ எடுத்துடுறான். சொன்னி கானன் வந்து நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க அப்படின்னு சொல்றப்ப ஃபுஜி வந்து நான் இங்க இருக்க எல்லா சமையலுக்கான இன்சார்ஜா இருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து இவங்க கண்டிப்பா போய் சொல்லணும், ஏன்னா இவங்களோட ட்ரெஸ் அப்படியே கேப்டன் போற ட்ரெஸ் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி இருக்கும்பொழுது ஃபுஜி வந்து நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து ஒரு நிமிஷம் என்னோட கார்டை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும்பொழுது அவரோட கோட்ல இருந்து எல்லா விசிட்டிங் கார்டும் பறந்துடுது. சோ அந்த கானன் வந்து எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கான், இவர் எப்பதான் திருந்த போறாரோ அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து அந்த கார்டை வந்து ஃபுஜிட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு. சொனோகோ வந்து இப்படி ஒரு கேவலமான கார்டை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து அப்பா எப்பவுமே வித்தியாசமா இருக்கணும்னு விரும்புவாரு அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து மிட்சுகி உன்னோட கேமராவை கொடு, நான் வந்து டாய்லெட் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேக வேகமா போறான். சொன்னி ஜெண்டா வந்து இவன் டாய்லெட்டுக்கு போய் என்னத்த போட்டோ எடுக்க போறான் அப்படின்னு சொல்லி இருக்கும்பொழுது அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா கானன் வந்து நம்ம ஆகாஷுக்கு கால் பண்ணி ஐபரா மொபைலுக்கு நான் ஒரு போட்டோ அனுப்பியிருக்கேன், அந்த லேடி யாருன்னு நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றப்ப ஆகாஷ வந்து இவங்களை பாக்குறப்ப இவங்க ஒரு எஸ்டிஎஃப் ஃபீமேல் மெம்பரா இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஜேஎம் எஸ்டிஎஃப்ல வந்து மொத்தமே 4% ஃபீமேல் ஒர்க்கர்ஸ் தான் இருக்காங்க, சோ இவங்களை கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கும்பொழுது ஆகாஷ வந்து ஓகே நான் செக் பண்ணி பார்த்துட்டு உனக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா சிஸ்டம் ரூம்ல இருக்க ஆபீசர்ஸ் வந்து சார் யாரோ சேட்டலைட் போன் மூலமா இல்லீகலா பேசுறாங்க அப்படின்னு சொல்றப்ப கேப்டன் வந்து சிக்னல் எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்றப்ப மேல இருக்க டெக் சைடுல இருந்து தான் சார் வருது அப்படின்னு சொல்றப்ப ரெண்டு ஆபீசர்ஸ் வந்து கண்டிப்பா இது எக்ஸ் பண்ணிருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபுமி வந்து ஷிப்பை வந்து சுத்தி காட்டிக்கிருக்காரு, இதோ இததான் ரேடார்னு சொல்லுவாங்க, ஷிப்போட கண்ணுன்னு கூட சொல்லலாம், இதால 450 கிலோமீட்டர் வரை கவர் பண்ண முடியும், 200க்கும் மேற்பட்ட ஆப்ஜெக்ட்டை வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றப்ப மிட்சுகி வந்து அப்ப இதுதான் உண்மையான டிடெக்டிவ் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அங்க இருக்க ரெண்டு ஆபீசர்ஸை பார்க்கறான். அவங்க அங்க என்ன பண்ணிக்கிருக்காங்க, நான் ஆகாஷாக்கு அங்க இருந்து தானே சேட்டலைட் போன் மூலமா கால் பண்ணேன், ஒருவேளை என்ன கண்டுபிடிக்க தான் அவங்க ட்ரை பண்றாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்க இருக்கான். அதே சமயம் ஃபுமி வந்து இந்த ஏஜிஎஸ் சிஸ்டம் வந்து அமெரிக்க நிறுவனத்தால உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது நம்ம எல்லாரும் ஹெலிகாப்டரை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய்க்கிருக்காங்க. அதே சமயம் கானன் வந்து திரும்பி நின்று அந்த ரெண்டு ஆபீசர்ஸ் வந்து பாத்துக்க இருக்கான். சோ நீ கானன் வந்து ஐயுமியை பார்த்துட்டு நான் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து உன்னை நான் தனியா விட மாட்டேன், உனக்கு துணையா நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போய்க்கிருக்காங்க. சோ நீ ரான் வந்து நானே தனியா போகும்பொழுது பாதை மாதிரி போயிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து நீ ஹை ஸ்கூல்ல படிக்கும் பொழுது அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக் உள்ள போறாங்க. அதுல பாத்துக்கிட்டீங்கன்னா டிராபிக்கல் லேண்ட்ல வந்து நம்ம ரான் வந்து சினிச்சிக்கு வேக வேகமா ஓடி வந்து ஒரு ஜூஸை கொடுத்துக்க இருக்கா. சோ நீ சினிச்சி வந்து நீ எங்க போன ரான் அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து நான் பாதை மாதிரி போயிட்டேன் அப்படின்னு சொல்றப்ப சினிச்சி வந்து அதுக்காகத்தான் நானும் உன் கூட வரேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து நான் தொலைஞ்சு போனா என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நீ இருக்கியே, நீ தான் ஒரு ஃபேமஸான டிடெக்டிவ் ஆச்சே அப்படின்னு சொல்றப்ப சினிச்சி வந்து சரிதான் நீ எங்க தொலைஞ்சு போனாலும் நான் உன்னை ஈஸியா கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்னு சொன்ன விஷயத்தை வந்து நம்ம கானன் வந்து நினைச்சு பார்த்துக்க இருக்கான். ரான் இன்னமும் மாறவே இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது ரான் வந்து ஐயோ நம்ம மறுபடியும் பாதை மாதிரி வந்துட்டோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது திடீர்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அலறல் சவுண்ட் கேக்குது. சோ கானன் அங்க இருந்து வேக வேகமா ஓடிக்கி இருக்கான். அதே சமயம் ஆபீஸ் ரூம்ல இருக்க ஒரு டேபிள்ல வந்து துண்டாக்கப்பட்ட மனிதனோட ஒரு கை இருக்கதை நம்ம கானனும் ரானும் வந்து பாத்துக்க இருக்காங்க. சோ கானன் வந்து ரான் உடனடியாக அங்கிள் கிட்ட இந்த விஷயத்தை நம்ம சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது சோ ரான் வந்து வேக வேகமா உள்ள வந்து சார் அந்த டேபிள்ல வந்து துண்டாக்கப்பட்ட மனிதனோட கையை நான் பார்த்தேன், நீங்க எல்லாரும் குழப்பமா இருக்கீங்கன்னு தெரியுது, நான் என்னோட அப்பா கிட்ட சொல்லவா, அவர் வந்து ஒரு ஃபேமஸான டிடெக்டிவ் மோரி கொகாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட விசிட்டிங் கார்டை வந்து கொடுக்குறா. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஒசாகால இருக்க கைகோ ஸ்கூலை காட்டுறாங்க. அங்க வந்து நம்ம ஹட்டோரிக்கு வந்து நம்ம கானன் வந்து கால் பண்ணிக்கிருக்கான். சோ ஹட்டோரி வந்து என்னது ஏஜிஎஸ் டெஸ்ட்ராயர் ஷிப்ல வந்து நீ ஒரு சடலத்தை பாத்தியா அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து இல்ல அதை சடலம்னு சொல்ல முடியாது, ஒரு கையை மட்டும் தான் நான் பார்த்தேன், அதுல இருந்த யூனிஃபார்ம் வச்சு பார்க்கும் பொழுது அவர் ஒரு ஜேஎம் எஸ்டிஎஃப் மாதிரி தெரியுது, இது ஒரு ஆக்சிடென்ட்டாவும் இருக்கலாம் கொலையாவும் இருக்கலாம், அதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியல, அந்த யூனிஃபார்ம்ல இருக்க ரெண்டு கோடை வச்சு பார்க்கும் பொழுது மேபி அவர் ஒரு லெப்டினன்ட்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப ஹட்டோரி வந்து ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப கசுகா அங்க வந்து இருக்கா. ஏய் ஹட்டோரி கிளப் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது சீக்கிரம் வா அப்படின்னு சொல்றப்ப ஹட்டோரி வந்து நான் உடனடியா மைசூருக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்றப்ப கசுகா வந்து நானும் வரேன் அப்படின்னு சொல்லிக்கிறா. அதே டைம் கானன் பேசின இடத்துக்கு வந்து ரெண்டு போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துடுறாங்க. இங்கே தானே சேட்டலைட் சிக்னல்லாம் வந்துச்சு பட் ஆனா ஆளைக்கு இல்லையே அப்படின்னு சொல்றப்ப அந்த ஆபீசர்ஸ் வந்து கண்டிப்பா இது எக்ஸோட வேலையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து என்னது எக்ஸா, கானனோட வாட்ச்ல வந்து ரிங்கிங் சவுண்ட் கேக்குது. சோ கானன் வந்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். அதே சமயம் ஆகாஷா வந்து கூட வந்து என்னோட காலை கட் பண்ணிக்கிருக்கான் அப்படின்னு சொல்றப்ப ஹைபரா வந்து அவ ஏதாச்சும் ஒரு முக்கியமான வேலையில இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும்பொழுது ஹைபரா வந்து அவளோட சிஸ்டம் மூலியமா எஸ்டிஎஃப்ல இருக்கிற லேடி ஆபீசர்ஸ்ல வந்து ஃபுஜின்ற லேடியே இல்லைன்ற விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிடுறா. அதே சமயம் கானன் வந்து அந்த ரெண்டு ஆபீசர்ஸையும் ஏமாத்திட்டு பின்வழியா வந்துடுறா. நான் கால் பண்ணி பேசுறதுக்கு புது இடத்த நான் தேடி ஆகணும் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அங்க இருக்க மேக்னெட்
மேக்னெட்டிக் ரூம் வந்து பாக்குறான். இதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான். சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஆபீஸ் ரூம்ல வந்து ரான் மோரிசன், கேப்டன், அப்புறம் வகாசா மிலிட்டரி போலீஸான மகோட்டா, கிகுகுச்சி எல்லாருமே இருக்காங்க. சோனி கேப்டன் வந்து துண்டான அந்த கையை வந்து மோரிசன் காட்டிக்கிருக்காரு. சோனி மோரிசன் வந்து இது ஒரு ஷார்ப்பான கத்தியில வெட்டப்பட்ட கை மாதிரி எனக்கு தெரியல, இது உங்களுக்கு எங்க கிடைச்சது அப்படின்னு சொல்றப்ப மகோட்டோ வந்து இது வந்து பம்பிங் ஃபில்டர்ல இருந்து நாங்க எடுத்தோம் அப்படின்னு சொல்றப்ப சோனி ரான் வந்து கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்டது, கேட்கும் பொழுது அது குப்பைகள் உறிஞ்சக்கூடிய சத்தம்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றப்ப அங்க இருக்க ஆபீசர் வந்து அதுவும் உண்மைதான், மைசூரு ஹார்பர்ல இருக்க பல குப்பைகள், சிப்பிகள், மீன்கள் எல்லாமே உறிஞ்சப்படுது, அதோட தான் இந்த கையும் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அதை ஒளிஞ்சிருன்னு கேட்டுக்கிருக்கான். சோனி மோரிசன் வந்து இது யாரோட கைன்னு உங்களுக்கு எதுவும் ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்றப்ப சோனி கேப்டன் வந்து இந்த கையில இருக்க வாட்ச் அப்புறம் ரேங்கிங் லைன் எல்லாம் பார்க்கும்பொழுது இது வகாசா பேஸை சேர்ந்த லெப்டினன்ட் சாசா உரோவோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப அங்க இருக்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. சோனி அங்க இருக்க ஆபீசர்ஸ் வந்து நாங்களும் அவரை தேடினோம், பட் ஆனா அவர் ஷிப்ல எங்கேயுமே இல்ல அப்படின்னு சொல்லி இருக்கும்பொழுது மோரிசன் வந்து அந்த கையில வந்து டைம் வந்து சரியா காலையில 5:30 வந்து ஸ்டாப் ஆயிருக்கு, ஏன்னா அதுல இருக்க காலண்டர் டேட் வந்து 2 டேட்டுக்கும் நடுவுல இருக்கு அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து சாசாவுரா இந்த ஷிப்ல எப்பயுமே வருவாரா அப்படின்னு சொல்றப்ப சோனி கேப்டன் வந்து இல்ல இன்னைக்கு கூட அவரோட ஷிஃப்ட் கிடையாது அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து சோ நீங்க மைசூரு ஹார்பருக்கு கிளம்புனதும் பம்பிங் சிஸ்டம் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்றப்ப கேப்டன் வந்து ஆமா அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து சோ மைசூரு ஹார்பர்ல வந்து பாடி வந்து மிதந்துட்டு இருந்திருக்கணும், அப்போ பம்பிங் சிஸ்டம்ல வந்து பாடி வந்து அதோட கையை வந்து உறிஞ்சி எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து நம்ம உடனடியாக ஹார்பருக்கு போயாகணும் அப்படின்னு சொல்றப்ப கேப்டன் வந்து நம்ம ஈவினிங் 5:30 தான் அங்க போய் சேருவோம் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து உடனடியாக கியோட்டோ போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும், அட்டாப்சிக்கு நம்ம ரெடி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றப்ப கேப்டன் வந்து பட் ஆனா இதெல்லாம் நடக்குமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து சீக்கிரமா அட்டாப்சி பண்ணாத விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வரும். ஒரு நிமிஷம், இந்த ஷிப்ல வந்து ஹெலிகாப்டர் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கானன் வேகமா முன்னாடி வந்துட்டு இந்த இடம் ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து எங்களுக்கு தொல்லை கொடுக்கறதுக்குன்னு நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து நான் ஹெலிகாப்டரை பார்க்கலான்னு போனேன், உங்களோட சவுண்ட் கேட்டு நான் இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்றப்ப சொன்னே மோரிசன் வந்து அப்ப ஹெலிகாப்டர் மூலமா கையை வந்து அட்டாப்சி பண்ண கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்றப்ப மகோட்டோ வந்து திடீர்னு ஹெலிகாப்டரை எடுத்தா மக்கள் வந்து பதட்டம் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து அப்ப ஹெலிகாப்டர் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ற மாதிரி நம்ம காட்டலாம் அப்படின்னு சொல்றப்ப கேப்டன் வந்து ஓகே ஹெலிகாப்டர் வந்து தயார் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா டோக்கியோ போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் காட்டுறாங்க. சொன்ன மோரிசன் வந்து ஷிப்ல நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து இன்ஸ்பெக்டர் மெக்ரேட்ட வந்து சொல்லியிருக்காரு. சொன்ன இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து ஓகே நான் வந்து கியோட்டோ போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு வசாகா கடற்படை அதிகாரிகளோட நாங்க வந்து சேர்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே சமயம் மோரிசன் வந்து நீங்க சீக்கிரம் வந்தாகணும், கில்லர் கண்டிப்பா இந்த ஷிப்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அவங்க பேசுற எல்லா விஷயத்தையும் ஃபுஜின்ற அந்த லேடி வந்து ஒட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பாத்துக்கிட்டீங்க ஹெலிகாப்டர் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்டுறதுக்காக மக்கள் எல்லாருமே லைன்ல நின்னுக்கு இருக்காங்க. சோனி கானன் வந்து அங்க இருக்க யுகின்ற அந்த சின்ன பையனை பாக்குறான், என்ன அவனோட அப்பாவை மறுபடியும் மிஸ் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து என்னாச்சு தம்பி உன்னோட பேரண்ட்ஸை நீ மிஸ் பண்ணிட்டியா, சரி நான் போய் STF மெம்பர்ஸ் கிட்ட ஏதாச்சும் உதவி கிடைக்குமான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போகும்போது யுகி வந்து இல்ல போகாதீங்க நான் வந்து ஃபைன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஓட ட்ரை பண்றான். சோனி ரான் வந்து யுகியோட கையை பிடிக்கும் பொழுது அவனோட பாக்கெட்ல இருந்து சில மாத்திரைகள் வந்து கீழே விழுகுது. சோனி கானன் வந்து இது என்ன மாத்திரை அப்படின்னு சொல்றப்ப யுகி வந்து எனக்கு அரிப்பு வராம இருக்கிறதுக்கு தான் இதை போடுவேன் அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து உனக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்றப்ப யுகி வந்து நான் பால் குடிச்சா இந்த மாதிரி அலர்ஜி ஆயிடும் அப்படின்னு சொல்றப்ப யுகி வந்து என்னோட அப்பா சொல்லியிருக்காரு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கானவனா அதனால தான் எனக்கு யுகினே பேர் வச்சாரா அப்படின்னு சொல்றப்ப யுகியோட அப்பா வந்து அங்க வந்துடுறாரு. சோனி ரான் வந்து நான் கூட பயந்து போயிட்டேன் இவன் தொலைஞ்சு போயிட்டானோ நல்ல வேளை நீங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அந்த ஹெலிகாப்டர் வந்து அங்க இருந்து கிளம்பிடுது. அதே சமயம் ஹட்டோரி கசுகா வந்து பைக்ல வேகமா போய்க்கு இருக்காங்க. சோ உங்களுக்கு சைடுல வந்து கப்பல் கட்டுற இடத்துல வந்து சில ஆட்கள் வந்து கூட்டமா இருக்கிறத நம்ம ஹட்டோரி வந்து நோட் பண்றான். அதே சமயம் கானன் வந்து மேக்னெட்டிக் ரூம்ல இருந்து ஆகாசாக்கு வந்து கால் பண்ணிருக்கான். சோ கானன் வந்து நான் சொன்ன அந்த SDF லேடியை பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சதா அப்படின்னு சொல்றப்ப ஹைபரா வந்து நீ சந்தேகப்பட்ட மாதிரியே அவ உண்மையான SDF மெம்பரே கிடையாது அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஹட்டோரி வந்து அந்த கப்பல் கட்டுற இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறான். அங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அங்க ஒரு டெட் பாடி இருக்கதை நம்ம ஹட்டோரி வந்து கண்டுபிடிச்சிடறான். அந்த டெட் பாடிக்கு வந்து இடது கை இல்லைன்ற விஷயமும் தெரியுது. சொன்ன ஹட்டோரி வந்து இது கண்டிப்பா அந்த லெப்டினன்ட்டா தான் இருக்கணும், கூட சொன்ன அந்த கைக்கு சொந்தக்காரர் இவரா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது அந்த டெட் பாடியோட வாயில வந்து பிளட் இருக்கு. அவரோட கழுத்துல வந்து ரெட் கலர்ல ஏதோ ஒரு வித்தியாசமான பெயிண்ட் இருக்கதையும் நம்ம ஹட்டோரி வந்து நோட் பண்றான். ஹட்டோரி வந்து அவனோட கட்சி மூலியமா அந்த ரெட் கலர் வந்து டச் பண்ணி எடுத்துடுறான். சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஹெலிகாப்டர் மூலியமா நம்ம இன்ஸ்பெக்டர் மெகரே, சாட்டோ, டகாகி, வசாகாவோட கடற்படை காவலர்களான மசாக்கி, குராடா, சுட்டோமோ, முனிகாவா எல்லாரும் வந்து சேர்ந்துடுறாங்க. அதே சமயம் ஹட்டோரி வந்து கானனுக்கு வந்து கால் பண்ணிருக்கான். குடோ வகாசா விரிகுடா கிட்ட இருக்க கப்பல் கட்டுற இடத்துல வந்து சாசாவுரா பாடியை வந்து நான் கண்டுபிடிச்சேன், அவரோட கழுத்துல வந்து ஏதோ ஒரு ரெட் கலர்ல இருந்ததை வந்து நான் சாம்பிள் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப சொன்னி கானன் வந்து நீ உடனடியா ஆகாசாவை மீட் பண்ணி ஆகணும், அவர் அங்க இருக்க ஒரு லாட்ஜ்ல தான் இருக்காரு அப்படின்னு சொல்றப்ப ஹட்டோரி வந்து ஓகே சாசாவுரோட பாடி வந்து மைசூரு ஹார்பர்ல இருந்து ஷிப்போட பம்பிங் மூலமா அவரோட கையை துண்டானதுக்கு அப்புறம் கப்பல் கிளம்பும் பொழுது ஏற்பட்ட அதிர்வலைகள் மூலமா பாடி வந்து அகாசாக்கு போயிருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் வந்து அந்த ஷிப்ல வந்து சாப்பிட்டு இருக்காங்க. சொன்னி ஜெண்டா வந்து ஏய் கறி உண்மையிலே பிரமாதமா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து நான் சாப்பிட்டதுல இதுதான் உண்மையான கறி
அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அங்க நின்னுக்கு இருக்க யுகியை பாக்குறான். சோ அவனோட அப்பா வந்து அவனை சந்தோஷமா பாத்துக்கிறது தெரியுது. சோ கானன் வந்து நான் தான் அவரை தப்பா நினைச்சிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கும்பொழுது சொனோகோ வந்து ஏய் ரான் கறி ரொம்ப சூப்பரா இருக்கு, ஏய் சினிச்சி உனக்காக நான் ஆசையா கறி செஞ்சு வச்சிருக்கேன் வந்து சாப்பிட்டவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா அவன் வந்துருவான்ல அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து ஆமா அப்படி கூப்பிட்டா மட்டும் அவன் என்ன வந்துருவா போறான் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து இந்த ரானை கெடுக்கிறது இந்த சொனோகோ தான் அப்படின்னு சொல்லி இருக்கும்பொழுது ரான் வந்து நான் சினிச்சிக்கு கால் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பும் பொழுது கானன் வந்து நான் இங்க இருந்தா மாட்டிக்குவேன், நானும் டாய்லெட் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அதே சமயம் பாத்துக்கிட்டீங்கன்னா கான்ஃபரன்ஸ் ரூம்ல வந்து நம்ம மோரிசன் வந்து அங்க இருக்க ஆபீசர்ஸ்க்கு வந்து நடந்த விஷயங்களை வந்து சொல்லிக்கிருக்காரு. சொன்ன இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து சோ மக்களுக்கு பயிற்சி வகுப்பு நடந்துக்கிறதுனால அவங்களை இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்றப்ப மகோடோ வந்து சாசாவுராவோட பாடியை வந்து பகாசா விரிகுடால இருக்க கப்பல் கட்டுற இடத்துல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப சாட்டோ வந்து அந்த பாடி அவ்வளவு தூரம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, நான் உடனடியாக அந்த ஷிப்ல இருக்க இடத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டாகணும் அப்படின்னு சொல்றப்ப கேப்டன் வந்து ஓகே நானே உங்களை கூட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ரான் வந்து சினிச்சிக்கு கால் பண்றா. சொன்ன கானன் வந்து சொல்லு ரான் அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து நான் தான் நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து நீ ஏஜிஎஸ் டெஸ்ட்ராயர் ஷிப்ல தானே இருக்க அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து கானன் தான் உனக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து மேபி அது இருக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து நீ சேஃபா இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணிருக்க போல அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து ஏய் இடியட் மாதிரி பேசாத அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து சரி ஓகே நான் அப்புறம் கால் பண்றேன் எனக்கு வேலை வந்துடுச்சு அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து சினிச்சி ஒரு அழகான முட்டாள் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஷிப்புக்கு மேல இருக்க டெக்ல வந்து டகாகி வந்து சாசாவுராவோட போனை வந்து கண்டுபிடிச்சிடுறான். சொன்ன சாட்டோ வந்து அதை நீ எங்க கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்றப்ப டகாகி வந்து சரியா அது இந்த கேப்ல இருந்து தான் நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்றப்ப சாட்டோ வந்து இந்த மொபைலை செக் பண்ணி பார்க்கும் பொழுது நேத்து நைட்டு 9 மணிக்கு கடைசியா ஒரு மெயில் வந்து சென்ட் ஆயிருக்கு, காலையில 5:30க்கு கடைசியா ஒரு கால் போயிருக்கு அப்படின்னு சொல்றப்ப டகாகி வந்து சோ டெத் டைம் பார்த்தா கண்டிப்பா 4ல இருந்து 6க்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அந்த விஷயத்தை வந்து ஒளிஞ்சு நின்று நம்ம கானன் வந்து நோட் பண்ணிக்கிருக்கான். சொன்னே மோரிசன் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் சரியா 5:30க்கு வந்து சாசாவுராக்கும் இன்னொரு நபருக்கும் சண்டை ஏற்பட்டிருக்கணும், அதுல தான் சாசாவுரோட மொபைலும் கீழே விழுந்திருக்கணும். சோ சாசாவுராவை வந்து அந்த முகம் தெரியாத நபர் வந்து கீழே தள்ளி விட்டு கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா இது ஒரு கொலையா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப சாட்டோ வந்து போன்ல இருக்க SD கார்டு வேற மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து கண்டிப்பா கில்லர் தான் அதை எடுத்து இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து என்னால போனை இங்க இருந்து பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்க்கும்பொழுது அவன் நிக்கிறதுக்கு அப்படியே மறு சைடு வந்து ஃபுஜி வந்து ஒளிஞ்சு நின்று பாத்துக்கிறது தெரியுது. சோ கானனை பார்த்ததும் அவங்க வேகமா அங்க இருந்து ஓடிக்கி இருக்காங்க. சோ அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு நம்ம கானனும் பின்னாடி போய்க்கிருக்கான். சோ ஃபுஜி வந்து கேப்டன் ரூமுக்குள்ள போய் ஒவ்வொரு ரூமா செக் பண்ற அந்த கேப்பை பயன்படுத்தி நம்ம கானன் வேகமா உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். சோ கானன் வந்து ஃபுஜியை வந்து ஒளிஞ்சிருந்து பார்க்கும்பொழுது ஃபுஜி வந்து சிஸ்டம்ல வந்து ஒர்க் பண்ணிக்கிருக்காங்க. அவங்க கையில வந்து ஒரு SD கார்டு இருக்கதை நம்ம கானன் வந்து நோட் பண்றான். சோ கானன் வந்து அவனோட ஸ்பீக்கர் பட்டனை வந்து ஃபுஜியோட டேபிளுக்கு கீழே வந்து செட் பண்ணிட்டு கேப்டனோட வாய்ஸ்ல வந்து பேசிக்கிருக்கான். சோ ஃபுஜி வந்து வேகமா வெளியில போய் செக் பண்ணிக்கிருக்காங்க. அதுக்குள்ள கானன் வந்து அந்த சிஸ்டம்ல வந்து என்ன இருக்குன்ற விஷயத்தை வந்து பாத்துக்கிருக்கான். அதுல வந்து ஸ்டோர் டேட்டா ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி அந்த ஃபைலை எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கிருக்கான். அதே டைம் ஃபுஜி வந்து கேப்டன் அப்புறம் மகோடோ போறத பாத்துறான். அப்ப கேப்டனோட வாய்ஸ் கேட்டதே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவரோட கன் எடுத்துட்டு அங்க இருந்து வேகமா ஓடி வந்துருக்கான். சோ கதவை உடைச்சிட்டு உள்ள போய் பார்க்கும்போது உள்ள யாருமே இல்ல. சோ கானன் வந்து அங்க ஓரத்துல ஒளிஞ்சிருக்கான். என்னால ஃபுல்லா காப்பி பண்ண முடியல அப்படின்னு சொல்லி இருக்கும்போது ஃபுஜி வந்து ஒருவேளை எக்ஸ் தான் இதை திருடி இருப்பானோ அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து என்னது எக்ஸா, இதே பேரை தானே அந்த ஆபீசர்ஸ் நான் சேட்டலைட் போன் பேசின இடத்துல பேசிக்கிருந்தாங்க, இதை நான் உடனடியா ஆகாச கிட்ட கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அந்த சிஸ்டம் ரூம்ல இருக்க ஆபீசர்ஸ் வந்து சார் சேட்டலைட் சிக்னல் வந்து கேப்டன் ரூம்ல இருந்து வருது சார் அப்படின்னு சொல்றப்ப ஆபீசர்ஸ் வந்து கேப்டன் வந்து மீட்டிங் ரூம்ல இருக்காரு, அப்படி இருக்கும்போது யார் அங்க இருப்பா, கண்டிப்பா அது எக்ஸா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ப்ரொஃபசர் ஆகாசாவோட கார் போய்க்கிருக்கு. அதுல வந்து ஹைபரா வந்து குடோ வந்து ஒரு டாக்குமெண்ட் அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்றப்ப ஆகாசா வந்து அதை அப்படியே வச்சுட்டு நம்ம கியோட்டோ போனதுக்கு அப்புறம் அதை நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போய்க்கிருக்காங்க. அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லா ஆபீசர்ஸும் கேப்டன் ரூமுக்கு வந்துடுறாங்க. அங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபுஜி இருக்கிறத எல்லாரும் பாத்துடுறாங்க. சோ கேப்டன் வந்து இங்க நீ என்ன பண்ணிக்கிருக்க, முதல்ல இங்க இருந்து போ அப்படின்னு சொல்றப்ப அந்த இடத்துக்கு வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் மெக்ரே, மோரிசன், சாட்டோ, டகாகி எல்லாரும் வந்துடுறாங்க. சொன்னே மோரிசன் வந்து ஒரு நிமிஷம் அவங்க இங்க இருந்து போக கூடாது, அவங்கள செக் பண்ணி ஆகணும், அவங்க இருந்த இடத்துல தான் சேட்டலைட் சிக்னல் வந்ததா சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து உங்களோட ஐடென்டிட்டியை காட்ட முடியுமா அப்படின்னு சொல்றப்ப மகோடோ வந்து வெளியாட்களுக்கு நாங்க காட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்றப்ப சாட்டோ வந்து என்னது வெளியாட்களா, உங்களுக்கு உதவி பண்றதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றப்ப மசாக்கி வந்து நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கலனா நாங்க உங்க எல்லார் மேலயும் கேஸ் போடுவோம் அப்படின்னு சொல்றப்ப சொன்னே கானன் வேகமா முன்னாடி வந்துட்டு அவங்க ஒரு SDF லேடி, என்னோட ஃப்ரெண்ட் சொல்லியிருக்கான் SDFல வந்து ஃபீமேல் ஒர்க்கர்ஸே ரொம்ப ரேரா அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து நம்ம கானன் அப்படியே அழகா தூக்கிட்டு உங்களோட வாயை நீ மூடவே மாட்டியா அப்படின்னு சொல்றப்ப மசாக்கி வந்து அந்த பையன் சொன்னது 100க்கு 100 சரி அப்படின்னு சொல்றப்ப கேப்டன் வந்து இல்ல இப்ப வந்து புதுசா ஒரு பிளானை உருவாக்கி இருக்காங்க, அது மூலியமா தான் ஆட் பண்ணிருக்கோம், அவங்க வந்து மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற ஒர்க்ல இருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து நாங்க அவங்கள கேட்கும் பொழுது அவங்க குக்கிங் இன்சார்ஜா இருக்கேன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து அட ஆமா இல்ல அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து மரியாதை நீங்க உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்றப்ப கேப்டன் வந்து அது வந்து
அப்படின்னு சொல்றப்ப ஃபுஜி வந்து எதுவும் சொல்லாதீங்க நானே சொல்றேன் அப்படின்னு சொல்றப்ப ஃபுஜி வந்து நான் வந்து இன்டெலிஜென்ஸ் செக்யூரிட்டி கமாண்ட் ஆஃபீஸரா இருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப மசாக்கி வந்து என்னது மினிஸ்ட்ரியோட நேரடி தொடர்பு இருக்கிறவங்களா அப்படின்னு சொல்றப்ப ஃபுஜி வந்து ஆமா எங்களோட வேலையை எஸ்டிஎஃப் மெம்பர்ஸை வந்து வாட்ச் பண்றது தான் அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மிக்ரே வந்து உங்களுக்கு இந்த ஷிப்ல என்ன வேலை அப்படின்னு சொல்றப்ப மசாக்கி வந்து இன்னைக்கு காலையில மர்மமா கரை ஒதுங்கின ஓட்ட பத்தின விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே இப்படி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றப்ப சோனி மகோடோ வந்து ஆமா அது நம்ம நாட்டை உளவு பார்க்க வந்த ஒரு ஸ்பை ஷிப்ன்றது எங்களுக்கு தெரிய வந்தது அப்படின்னு சொல்றப்ப மசாக்கி வந்து ஆமா அந்த ஷிப்ல ஆண்டனா அப்புறம் பாம்லாம் இருந்தது அதை முதல்ல பார்த்ததே நான் தான் அப்படின்னு சொல்றப்ப மசாக்கி வந்து சோ நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு சொல்றப்ப ஃபுஜி வந்து மைசூரு ஹார்பருக்கு பக்கத்துல வந்து இந்த கரை ஒதுங்கின ஷிப்பை நாங்க பார்த்தோம் அதுக்கு பக்கத்துல தான் ஏஜிஎஸ் டெஸ்ட்ராயர் ஷிப்பும் இருந்துச்சு அந்த கரை ஒதுங்கின ஷிப்ல இருந்த ஸ்பை வந்து கண்டிப்பா இந்த ஷிப்ல ஏறி பண்ணி எங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தது அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து என்னது ஸ்பையா அப்படின்னு சொல்றப்ப மகோடோ வந்து ஆமா அவனுக்கான பேரு தான் எக்ஸ் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து ஓ ஸ்பையை தான் இவங்க எக்ஸ்னு சொல்றாங்களா அப்படின்னு சொல்றப்ப டகாகி வந்து அப்போ அந்த எக்ஸ் வந்து இந்த கப்பலோட ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டான்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்றப்ப மகோடோ வந்து ஆமா இந்த ஷிப்பை உருவாக்குனது வந்து யுஎஸ் ஆர்மி நம்ம போர்க்கப்பல் எந்த திசையில இருக்கு எந்த இடத்துல இருக்கு விஷயத்தோட டீடைல்ஸ் வந்து அதுல தான் இருக்கு அது மட்டும் எதிரிகளுக்கு லீக் ஆச்சுன்னா நம்ம நாட்டுல பாதுகாப்பு இல்லாத இடத்துல ஈஸியா அவங்களால தாக்குதல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றப்ப கேப்டன் வந்து அது நம்ம நாட்டுக்கே ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கும் அப்படின்னு சொல்றப்ப அங்க இருக்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க சொன்ன இன்ஸ்பெக்டர் மிக்ரே வந்து அப்படின்னா ஸ்பையை பத்தின விஷயங்களை சாசா ஊரா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப மகோடோ வந்து அதெல்லாம் நாங்க வெளியில சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றப்ப மசாகி வந்து எங்கிட்ட நீங்க மறைக்க ட்ரை பண்ணீங்கன்னா நாங்க உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு எல்லா ரைட்ஸும் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றப்ப மகோடோ வந்து ஓகே சசாவூரா வந்து பகாசா ஜேஎம் எஸ்டிஎஃப் இன்டெலிஜென்ட்டோட டைரக்டரா இருந்தாரு அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து சோ அந்த எக்ஸ் தான் சாசாவூராவை கொலை பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை வந்து திருடி இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அப்படி இருக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்றப்ப ஃபுஜி வந்து அமைதியா இருக்கிறத நம்ம கானன் வந்து நோட் பண்றான் சோ அப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு ஆபீசர்ஸ் வந்து அந்த ரூமுக்கு வராங்க சார் நாங்க வந்து சேட்டலைட்டிங் சிக்னலை வந்து செக் பண்றதுக்காக இங்க வந்தோம் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து நம்ம இங்க இருந்தா மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு மோரிசனோட கோட்ல வந்து ஸ்பீக்கர் டிரான்ஸ்மிட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அங்கிள் நான் வந்து கறியை சாப்பிட்டேன் பாதியிலே மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வேக வேகமா ஓடி இருக்கான் அதே சமயம் பாத்துக்கிட்டீங்கன்னா ஹெலிகாப்டர் மூலமா கொயோட்டா ஆபீசர்ஸ் வந்து உள்ள வந்துட்டு இருக்காங்க சோனி கானன் வந்து ஹட்டோரிக்கு கால் பண்ணி ஆகாசாவை மீட் பண்ணியா அந்த ரெட் கலர் என்னன்னு கண்டுபிடிச்சியா அப்படின்னு சொல்றப்ப ஹட்டோரி வந்து அதை வந்து டிபிடின்னு சொல்லுவாங்க அதாவது ஆன்டிங் ஃபவுண்டிங் பெயிண்ட் அதை வந்து ஷிப்புக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றப்ப ஹட்டோரி வந்து அது மட்டும் இல்லாம மைசூரு ஹார்பர்ல இருந்து வசாகா விரிகுடா வரைக்கும் பாடி மிதந்து போறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா கடல்ல எந்த விதமான அலையும் ஏற்படலன்னு நான் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து ஆகாசத்தை கொடு அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து நான் அனுப்பின டாக்குமெண்ட்ல என்ன இருந்தது அப்படின்னு சொல்றப்ப ஆகாசா வந்து அதுல வந்து கப்பலை பத்தின டீடைல்ஸ் இருந்தது அதை ஏதோ ஒரு கம்பெனிக்கு வந்து காப்பி பண்ணிருக்க விஷயமும் தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அப்பனா அதை இன்டர்நெட்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்றப்ப ஆகாசா வந்து ஆமா கிளவுட் மூலியமா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அப்ப சாசாவூரா வந்து கிளவுட் மூலியமா அதை ஸ்டோர் பண்ணிருக்கணும் அதோட ஒரு காப்பியை வந்து அவரோட எஸ்டி கார்ட்லயும் ஸ்டோர் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து ஆகாசா அந்த டாக்குமெண்ட் வந்து சாசாவூராவோட ஐடில இருந்து கேப்டனோட ரூம்ல இருக்க சிஸ்டமுக்கு வந்து சென்ட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அந்த மீட்டிங் ரூம்ல பேசுற விஷயத்தை வந்து ஒட்டு கேட்டுக்கு இருக்கான் அதே சமயம் கியோட்டோ டிடெக்டிவ் ஆன மசாகியும் ஃபுமிமாரு அயானாவும் அங்க வந்து சேர்ந்துடுறாங்க சோனி அயோனா வந்து அங்க சாசாவூராவை பத்தின இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல சரியா இன்னைக்கு காலையில 5:30 இந்த ஷிப்ல வந்து ஜப்பான் கொடிய அவர் மேல இருந்து காட்டி அசைச்சிருக்காரு அந்த விஷயத்தை ஒரு ஷிப்ல இருந்த எம்ப்ளாயி வந்து அதை நோட் பண்ணிருக்காரு பட் ஆனா அது ஏன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றப்ப நேத்து கூட மகோடோ வந்து சாசாவூராவை வந்து விசாரிச்சிருக்காரு நீங்க என்ன விசாரிச்சீங்க அப்படின்னு சொல்றப்ப ஃபுஜி வந்து அதை சொல்லாத அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து சாசாவூரா உங்களோட ஃப்ரெண்டு தானே அவனை காப்பாத்தணும்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட எண்ணமே இல்லையா அப்படின்னு சொல்றப்ப ஃபுஜி வந்து அவன் ஒண்ணு என்னோட ஃப்ரெண்டு கிடையாது அப்படின்னு சொல்றப்ப அதே டைம் பாத்துக்கிட்டீங்கன்னா ஆகாசா அனுப்பின டாக்குமெண்ட் வந்து அந்த சிஸ்டம்ல வர ஆரம்பிச்சிடுது சொன்னே சாட்டோ வந்து இது வந்து சாசாவூராவோட ஐடில இருந்து வருது அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து கரெக்டான நேரத்தில் அனுப்புனீங்க ஆகாசா அப்படின்னு சொல்லி இருக்கும்போது சொன்ன ஐயோனா வந்து சோ கப்பலோட ரகசியங்களை இன்டர்நெட்ல ஸ்டோர் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு அத சாசாவூரா மீறினால தான் நீங்க அவரை விசாரிச்சீங்களா அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து புஜி உங்களுக்கு எல்லாமே தெரியும் நீங்க சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்றப்ப மகோடோ வந்து வசாகா ஜேஎம் எஸ்டிஎஃப் பேஸ் ஷிப்ல இருக்க எல்லா விஷயங்களையும் லீக் பண்ணதே சாசாவூரா தான் அப்படின்னு சொல்றப்ப அங்க இருக்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க புஜியோட மேற்பார்வையில தான் நாங்க சாசாவூராவை பிடிக்கவும் ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து நான் நினைச்ச மாதிரியே எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து அவன் யாருக்கு அதை சென்ட் பண்ணா அப்படின்னு சொல்றப்ப புஜி வந்து சில வருஷத்துக்கு முன்னாடி டிடெக்டிவ் ஏஜென்சி நடத்தின டக்கிகாபாக்கு தான் அதை அனுப்பியிருக்கான் அவனுக்கு தான் அந்த ஸ்பை யாருன்ற விஷயமும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப அந்த மர்ம ஷிப் வந்து மைசூரு ஹார்பருக்கு பக்கத்துல வந்து நின்னது கண்டிப்பா கோஇன்சிடென்ட்டா இருக்க வாய்ப்பே கிடையாது அது மட்டும் இல்லாம அந்த டக்கிகாவா வந்து ஜப்பானுக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மிக்ரே வந்து கண்டிப்பா எக்ஸ் பாக்குறதுக்காக தான் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப மகோடோ வந்து எஸ்டிஎஃப் மெம்பரே இதை லீக் பண்ணன்ற விஷயம் தெரிஞ்சா எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு அது ஒரு மிகப்பெரிய அவமானம் ஆயிடும் அதனால தான் இந்த மிஷனை நாங்க சீக்கிரட்டா இன்வெஸ்டிகேட் பண்ணோம் அப்படின்னு சொல்றப்ப ஃபுஜி வந்து அந்த சாசாவூரோட போனை ஃபர்ஸ்ட் நான் தான் கண்டுபிடிச்சேன் அதுல இருந்து இன்ஃபர்மேஷன் வெளியில போயிடக்கூடாதுன்னு சொல்லி தான் அந்த எஸ்டி கார்டு எடுத்துட்டு அந்த போனை நான் தூக்கி போட்டேன் அப்படின்னு சொல்றப்ப ஃபுஜி வந்து
எல்லாரையும் நான் மன்னிச்சிடுங்க, என்கிட்ட சேட்டலைட் போன் இருந்தது, இதை வச்சு தான் நான் ஆபீசர்ஸ்க்கும் கால் பண்ணேன், நீங்க எனக்கு பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் மினிஸ்டருக்கு நான் பேசிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுஜி வந்து மினிஸ்டர்ட்ட பேசிக்கிருக்காங்க. சார் நம்மளோட மிஷின் வந்து டோக்கியோ அப்புறம் குயோட்டோ போலீஸுக்கு வந்து தெரிஞ்சிடுச்சு சார் அப்படின்னு சொல்றப்ப சோனி ஃபுஜி வந்து என்னது டக்கிகாவாவா 2 மணி நேரத்துக்கு முன்னாடியா அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து என்னது டக்கிகாவா புடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்றப்ப ஃபுஜி வந்து அவனை வந்து குயோட்டோல இருக்க ஹோட்டல்ல இருக்க சர்வேலன்ஸ் கேமரால வந்து பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப சாட்டோ வந்து அவனோட போட்டோ போதும் அவனை ஈஸியா பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றப்ப அயோனா வந்து இந்த விஷயத்துல கியோட்டோ போலீஸ் வந்து உங்களுக்கு உதவியே இருக்கும் அப்படின்னு சொல்றப்ப குசுடோமோ வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன்ல கடற்படை அதிகாரிகளோட உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றப்ப கேப்டன் வந்து அவனோட போட்டோஸை இந்த ஷிப்புக்கு அனுப்ப சொல்லுங்க, இங்க நிறைய ஃபெசிலிட்டி இருக்கு, இதை வச்சு அவனை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து நம்ம எல்லாரும் இதே மாதிரி ஒற்றுமையா இருந்தா அவனை கண்டிப்பா பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா டக்கிகாவாவோட ஃபேஸை வச்சு குயோட்டோக்கு வெளியில இருக்க ஹோட்டல்ல வந்து எங்கெங்கெல்லாம் போயிருக்கான்ற விஷயத்தை வந்து செக் பண்ணிக்கிருக்காங்க. சோனி ஆபீசர் வந்து சார் நம்ம தாக்கின போட்ல மைசூரு ஹார்பர் போட்ல இருந்த மாதிரியே அதே பாம்பு இருந்தது அப்படின்னு சொல்றப்ப கேப்டன் வந்து இது கண்டிப்பா கோ இன்சிடென்டா இருக்க வாய்ப்பே கிடையாது, இது ஒரு தீவிரவாத தாக்குதல் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப இன்னொரு ஆபீசர் வந்து நம்ம காலையில கடல் சீற்றம் காரணமா நம்ம வேற பாதையில போறதா நம்ம முடிவெடுத்தோம், ஆனா அது காலையில தானே முடிவெடுத்தோம், அப்படி இருக்கும் பொழுது நம்மளை எப்படி ஃபாலோ பண்ணி அவங்களால தாக்குதல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து யோசிச்சிருக்கான். மைசூரு ஹார்பருக்கு மேல வந்து சாசாபுரா வந்து ஜப்பான் கோடியை காட்டின டைம் வந்து 5:30, அப்பனா கண்டிப்பா அதை தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேக வேகமா ஓடிக்கிருக்கான். அதே சமயம் மோரிசன் வந்து இந்த பாத மாத்தின விஷயம் வேற யாருக்காச்சும் தெரியுமா அப்படின்னு சொல்றப்ப கேப்டன் வந்து இல்ல ஒன்லி வசாக்கா பேஸ் ஆபீசர்ஸ் மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து வேக வேகமா உள்ள வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்க ஒரு பைப் எடுக்கிறான். சொன்னே மோரிசன் வந்து உன்னோட இன்ச தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கானனை வந்து அழகா தூக்கும் பொழுது கானன் வந்து அந்த பைப்ல இருந்து ஒரு பிளாக் எடுக்கிறான். சொன்னே ஃபுஜி வந்து அப்ப சாசாவோரா தான் ஷிப்போட பாத மாறின விஷயத்தை எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கணும், தூரத்துல இருந்து இந்த பிளாக பார்க்கும் பொழுது இது கண்டிப்பா ஜாப்பனீஸ் கொடி மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றப்ப சொன்னே ஃபுஜி வந்து சாசாவுராவும் வசாக்கா பேஸ் சேர்ந்த ஆபீசர் தானே அப்படின்னு சொல்றப்ப எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. சோனி கானன் வந்து நான் இங்க இருந்து போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றப்ப ஃபுஜி வந்து ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோனி பாத்துக்கிட்டீங்கன்னா அங்க இருக்க ஆபீசர் வந்து சார் டக்கிகாவாவோட ஃபேஸ் வந்து 93% மேட்ச் ஆகுது, அவன் வந்து கொயோட்டோல இருக்க போண்டோ டவுன் பார்க்ல இருக்கான் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா கானன் வந்து ஹட்டோரிக்கு கால் பண்ணி டக்கிகாவா வந்து கொயோட்டோல இருக்க போண்டா பார்க்ல இருக்கான், நீ உடனடியாக அங்க இருந்து கிளம்பு, அவன்கிட்ட இருக்க விஷயத்தை வந்து போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பு அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஜெண்டா ஐமி மிட்சிகி வந்து நம்ம கானனை மீட் பண்ணிடுறாங்க. ஏய் கானன் நம்ம வந்து ட்ரெஷர் ஹண்டர் போட்டியில கலந்துக்கலாமா, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா சிஸ்டம் ரூம்ல வந்து சரியா 12:10க்கு வந்து ஜியோன் சியோசோ கெய்சான் மெயின் லைன் ஸ்டேஷன்ல வந்து டக்கிகாவாவை பாத்துருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப சொல்லி மோரிசன் வந்து அப்பனா அவன் ஒசாக்கா கிளம்ப போறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப அயோனோ வந்து அப்பனா நான் ஒசாக்கா போலீஸ் கிட்ட ஹெல்ப் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளம்புறாரு. அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஒசாக்கா போலீஸ் ஹெட் குவார்டர்ஸ் காட்டுறாங்க. சோ நம்ம ஹட்டோரியோட அப்பாவான கெய்சு அங்க இருக்காரு. சொன்னி கெய்சு வந்து டக்கிகாவாவோட ஃபேஸை வந்து எல்லா ஸ்டேஷனுக்கு அனுப்புங்க, அவனை நம்ம ஸ்டேஷன்லயே அரெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த டெஸ்ட்ராயர் ஷிப்ல இருக்க ஃபுமி வந்து இந்த ஷிப்ல நாங்க மொத்தம் 5 விதமான புதையலை வந்து மறைச்சு வச்சிருக்கோம், அது கேஃபே சைடும் டெக் சைடும் இருக்கு, நீங்க போய் இதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப அயுமி வந்து நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றப்ப மிட்சுகி வந்து சூப்பர் நம்ம 3 கண்டுபிடிச்சிட்டோம், இன்னும் 2 தான் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப சொனோகோ வந்து அப்புறம் என்ன நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து யோசிச்சிருக்கான். முதலாவதா மர்மமான போட்டை வந்து கண்டுபிடிச்சோம், அதுக்கப்புறம் டெஸ்ட்ராயர் ஷிப்ல இருந்து ஒரு தாக்குதல் நடந்தது, அதுக்கப்புறம் சாசாவோராவோட டெட் பாடி கிடைச்சது, அதுக்கப்புறம் அவர் ஒரு ஸ்பைக்கு ஒர்க் பண்ண விஷயமும் தெரிய வந்தது அப்படின்னு யோசிச்சு இருக்கும்போது திடீர்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபுஜி அங்க வந்துடுறாங்க. குட்டி பையா நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா போண்டோ டவுன் பார்க்க காட்டுறாங்க. சோ நம்ம ஹட்டோரி கசுகாவும் வந்து டக்கிகாவா யூஸ் பண்ண ஒரு பாக்ஸை பாத்துறாங்க. அதுல பாத்துக்கிட்டீங்கன்னா ஏதோ ஒரு பேப்பர் எரிஞ்ச நிலையில இருக்கு. சோ தூரத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா 2 ஆபீசர்ஸ் வேக வேகமா வர்றத பார்த்ததும் ஹட்டோரி வந்து வேக வேகமா அந்த போட்டோ எடுத்துட்டு அங்க இருந்து 2 பேரும் கிளம்புறாங்க. சோ போறப்ப ஹட்டோரி வந்து நம்ம கசுகாவோட ஷோல்டர்ல கை வைக்கும் பொழுது கசுகாக்கு வந்து அது ரொம்ப வெக்கமாயிடுது. அதே சமயம் ஃபுஜி வந்து கானன் நீ நல்ல வேலை பண்ண, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றப்ப நீ உண்மையிலேயே யாரு அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க எந்த விதமான டேட்டாவை இந்த ஷிப்ல வச்சிருக்கீங்க, எதிர்பாராத டயத்துல சப்மரீனை தாக்குறது தான் அந்த தகவலா அப்படின்னு சொல்றப்ப ஃபுஜி வந்து இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து இந்த டேட்டாலாம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றப்ப ஃபுஜி வந்து அது சிஐசி டிபார்ட்மெண்ட்லயும் கேப்டனோட ரூம்லயும் தான் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து பயிற்சி வகுப்பு நடந்துக்கிற இருந்த டயத்துல எல்லாருமே சிஐசி ரூம்ல தான் இருந்தாங்க, அப்ப கேப்டனோட ரூம் ஃப்ரீயா தானே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றப்ப ஃபுஜி வந்து அப்ப அந்த டயத்துல தான் எக்ஸ் வந்து டேட்டாவை திருடி இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அப்படின்னா கண்டிப்பா அந்த நபரை தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கானன் வேக வேகமா ஓடிக்கிருக்கான். சோ அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு ஃபுஜியும் போய்க்கிருக்காங்க. அந்த விஷயத்தை பார்க்குற ராணு நம்ம கானனை ஃபாலோ பண்ணிட்டே வந்துருக்காங்க. ஸோ வேக வேகமா மகோடா ஊடால வந்து டக்கிகாவாவை வந்து ஒசாக்கால இருக்க யோடோபாஷி ஸ்டேஷன்ல வந்து பார்த்திருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா கானன் வந்து ஹட்டோரிக்கு கால் பண்றான். சொன்னே ஹட்டோரி வந்து குடோ நீ சொன்ன மாதிரி அந்த பேப்பர்ல எதுவுமே கிடைக்கல, அந்த பேப்பர் ஆல்ரெடி எரிச்சிருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு அது ஏதோ ஒரு மெமோ மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து டக்கிகாவா வந்து ஒசாக்கால இருக்க யோடோபாஷில இருக்கான், நீ உடனடியாக அங்க
கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா கானன் வந்து டெக்குக்கு போயிடுறான். அங்க இருக்க பீரங்கிக்கு பின்னாடி மறைஞ்சு நின்னுட்டு ஏய் யுகி இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கான். அதே சமயம் கானன் வந்து அம்மிமி அங்கிள் யுகிக்கு சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்றப்ப யுகியோட அப்பா வந்து ஏய் என்னாச்சு அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அவனோட தோல்ல வந்து அரிப்பு ஏற்பட்டுருச்சு, அதனால அவன் டாய்லெட்ல போய் கிரீம் போட போயிருக்கான் அப்படின்னு சொல்றப்ப யுகியோட அப்பா வந்து அப்படியா சரி நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பும் பொழுது கானன் வந்து யுகி மேல உங்களுக்கு இவ்வளவு அக்கறை இருந்தா நீங்க எதுக்காக கப்பல் குலுங்கும் பொழுது அவன் பக்கத்துல இல்ல அப்படின்னு சொல்றப்ப யுகியோட அப்பா வந்து நான் தான் உங்ககிட்ட சொன்னேனே நான் டாய்லெட் போயிருந்தேன் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து நீங்க சொன்னது சுத்த போய், நீங்க கேப்டன் ரூமுக்கு போய் அந்த டேட்டாவை திருடி இருக்கீங்க, உங்களை நான் அமிமியான்னு கூப்பிட்டப்ப நீங்க எந்த விதமான ரியாக்ஷனும் கொடுக்கல, அது மட்டும் இல்லாம யுகிக்கு வந்து தோல் அலர்ஜி கிடையாது, அவனுக்கு ஃபுட் அலர்ஜி தான் இருக்கு, அதுக்கு அவன் கிரீம் யூஸ் பண்ண மாட்டான், டேப்லெட் மட்டும் தான் போடுவான், சோ இதுல இருந்தே தெரியுது நீங்க யுகியோட அப்பா கிடையாதுன்னு, சோ நீங்க தான் அந்த எக்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப எக்ஸ் வந்து நீ யாரு அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து என்னோட பேரு எடகவா கோனன், நான் ஒரு டிடெக்டிவ் அப்படின்னு சொல்றப்ப எக்ஸ் வந்து நம்ம கானனை தாக்க வந்து இருக்கான். சோ கானன் வந்து அந்த இருந்து எஸ்கேப் ஆகும்போது அவனோட ஃபுட்பால் வச்சு தாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ண பாக்குறான். சோ மோரிசனோட கார்டு மிதிச்சு நம்ம கானன் வந்து வழுக்கி பொத்துன்னு கீழே விழுந்துறான். சோ சுத்தி இருக்க எல்லா நபர்களும் அந்த பையன் கீழே விழுந்துட்டான் என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்றப்ப எக்ஸ் அங்க இருந்து வேகமா தப்பிச்சு ஓடிக்கி இருக்கான். கானன் வந்து அவனை பிடிக்க ட்ரை பண்ணும்போது யுகி வந்து இல்ல அவனை எதுவும் பிடிக்காத, அவன் தான் எங்க அப்பா பிடிச்சு வச்சிருக்கான், ஏதாச்சும் பண்ண எங்க அப்பாவோட உயிருக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து கீழே இருக்க மோரிசனோட அட்டையை எடுத்துட்டு எல்லாம் இவரால வந்தவன அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஹட்டோரி வந்து அந்த எரிஞ்சு போன பேப்பர்ல வந்து செஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர் இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறான். சோ அதுக்கு பக்கத்துலயே ஏதோ ஒரு குறி இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிடுறான். சோனி கசுகா வந்து இத பார்க்கும் பொழுது இது கண்டிப்பா கப்பலுக்கு சம்பந்தப்பட்டதுன்னா அது ஒரு நங்கூரமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப ஹட்டோரி வந்து கண்டிப்பா நங்கூரமா இருக்க வாய்ப்பே கிடையாது, ஏன்னா அது மேல் நோக்கி இருக்க ஆரோ மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றப்ப ஹட்டோரி வந்து கண்டுபிடிச்சிட்டேன் ஆகாசா நீங்க உடனடியா செஞ்சு ஏர்போர்ட் போங்க, இந்த ஆரோ வந்து ஏரோப்ளேனை தான் குறிக்குது அப்படின்னு சொல்றப்ப ஹட்டோரி வந்து அந்த ஏர்போர்ட்டை வந்து கன்சாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றப்ப ஹட்டோரி வந்து இன்ஸ்பெக்டர் ஓடா கிட்ட வந்து கால் பண்ணி விஷயத்தை சொல்லியிருக்கான். அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா இன்ஸ்பெக்டர் மெகரே சாட்டோ டகாகி ஃபுஜி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆபீசர் முன்னாடி கானன் வந்து சொல்லியிருக்கான். யுகியோட அப்பா வந்து மைசூரு ஹார்பர்ல வந்து யாரோ ஒரு நபர் கூட கார்ல ஏறி போனாராம் அப்படின்னு சொல்றப்ப யுகி வந்து என்னோட அப்பாவை அவன் தான் கடத்தி வச்சிருக்கான், அவன் எங்க அப்பாவை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி என்ன மிரட்டினா அப்படின்னு சொல்றப்ப ஃபுஜி வந்து அவன் தான் கேப்டன் ரூம்ல இருக்க டேட்டாவை திருடின எக்ஸ் அப்படின்னு சொல்றப்ப சாட்டோ வந்து உனக்கு அவனோட முகம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து எனக்கு அவனோட முகம் ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ஓடாகி வந்து வேக வேகமா டக்கிகாவா வந்து கன்சாய் ஏர்போர்ட்ல இருக்கான், உங்களோட பையன் ஹட்டோரி தான் இந்த விஷயத்தை சொன்னான் அப்படின்னு சொல்றப்ப கின்சாய் வந்து உடனடியாக ஆபீசர்ஸ் ஏர்போர்ட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த எக்ஸ் வந்து அவனோட டேட்டாஸை வந்து பேப்பர்ல நோட் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க சர்வர் ரூமை பார்த்து சிரிச்சுக்கு இருக்கான். சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா கானன் வந்து எக்ஸோட முகத்தை காட்டுறதுக்காக மானிட்டர்ல வந்து முகத்தை செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு கேமராவும் வந்து ஆஃப் ஆயிடுது. சோ கானன் வந்து கண்டிப்பா அவன் தான் இந்த வேலையை பார்த்திருக்கணும், அவனோட அடையாளத்தை யாரும் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு இப்படி பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப அங்க இருக்க ஆபீசர்ஸ் வந்து சார் ஒசாகா போலீஸ்ல இருந்து மெசேஜ் வந்திருக்கு, டக்கிகாவா வந்து கன்சாய் ஏர்போர்ட் மூலமா தப்பிச்சு போறதா தகவல் வந்திருக்கு அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து அப்ப அவன் கண்டிப்பா ஏரோப்ளேன் மூலமா தான் தப்பிச்சு போக பிளான் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்றப்ப சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த டெஸ்ட்ராயர் ஷிப்ல வந்து ஒரு அனௌன்ஸ்மென்ட் பண்றாங்க, கடல் அலை வந்து ரொம்ப அதிகமா இருக்கனால டெத் சைடு வந்து யாரும் போக வேணாம், உடனடியா திரும்ப வாங்க, ட்ரெஷர் ஹண்டிங் போட்டி வந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து இந்த கானன் எங்க போனானோ அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே போய்க்கிருக்காங்க. அதே சமயம் யுகி வந்து அந்த எக்ஸ்ட்ரா நான் உங்களுக்கு அடையாளம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அங்க இருக்க ஆபீசர் வந்து ஓகே வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுகியை வந்து கூட்டிட்டு போய்க்கிருக்காங்க. அதே சமயம் மறைஞ்சிருந்த எக்ஸ் வந்து அந்த ஆபீசர் அடிச்சு மயக்கம் போட வச்சிடறான். சொன்ன யுகி வந்து அதை பார்த்துட்டு பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறான். சொன்ன எக்ஸ் வந்து என்னோட பேச்சு கேட்டு நடந்தா உன்னோட அப்பா உயிர் பொழப்பாரு, இல்லனா அவர் செத்து போயிடுவாரு அப்படின்னு சொல்லியிருக்கான். சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா டக்கிகாவா வந்து கன்சாய் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல வந்த விஷயத்தை சிஸ்டம் மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. அதே சமயம் ரான் வந்து மேல இருந்து கீழே பார்க்கும்போது எக்ஸும் யுகியும் வந்து டெக் சைடு போய்க்கிறத நம்ம ரான் வந்து நோட் பண்ணிடுறான். அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ப்ரொஃபசர் ஆகாசா ஹைபரா ஹட்டோரி கசுகா எல்லாருமே கன்சாய் ஏர்போர்ட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. சொன்னே ஆகாசா வந்து நான் போய் காரை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளம்புறாரு. அதே சமயம் கசுகா வந்து நம்ம எதுக்காக ஏர்போர்ட்டுக்கு போகாம பக்கத்துல இருக்க அந்த ஸ்டோரேஜ் பில்டிங்க்கு எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றப்ப ஹட்டோரி வந்து டக்கிகாவாவோட ஃபேஸை வந்து நான் எல்லா ஆபீசர்ஸ்க்கும் அனுப்பிட்டேன், அதனால அவன் கண்டிப்பா யார் முகத்திலையும் படாம போகணும்னா இந்த டெலிவரி பார்சல் பாக்ஸ் வழியா தான் ஒளிஞ்சு போக பிளான் போட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உள்ள போய்க்கிருக்காங்க. அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ரான் வந்து யுகியை மீட் பண்ணிடுறான். ஏய் யுகி நீ வந்து கானனை பாத்தியா அப்படின்னு சொல்றப்ப எக்ஸ் வந்து யுகி வந்து என் கூட தான் இருக்கான், அவன் கண்டிப்பா அவனை பாத்துருக்க மாட்டான், நீங்க வேற எங்கேயாவது போய் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து ஓகே இது ரொம்ப ஆபத்தான பகுதி இங்க நிக்காதீங்க அப்படின்னு சொல்றப்ப யுகி வந்து என்ன காப்பாத்துங்க இவன் வந்து என்னோட அப்பா கிடையாது, எங்க அப்பா இவன் கடத்தி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுறான். ஓ அப்ப அதனால தான் நான் எஸ்டிஎஃப் மெம்பர்ட்ட நான் சொல்லலாம்னு போகும்போது என்னை நீ தடுத்தியா, அப்பனா இவன் கண்டிப்பா யுகியோட அப்பாவா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரான் அங்க இருந்து வேகமா ஓடி வந்து எக்ஸோட முகத்திலே ஒரு மிதி விதிக்கிறான். சொன்னே ரான் வந்து யுகி உடனடியா இங்க இருந்து போய் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு சொல்றப்ப எக்ஸ் வந்து கத்தி எடுத்து நம்ம ரானை வந்து குத்த வந்து இருக்கான். சொன்னே ரானோட சேஃப்டி பேக்கை வந்து கிழிச்சு எரிஞ்சுக்கிருக்கான். சொன்னே ரான் வந்து வேகமா எக்ஸை வந்து
வந்து அடிக்க ஆரம்பிக்கிறான். சோ ஒரு கடத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா எக்ஸ் வந்து கீழே விழுந்துடுறான். சொன்னே ரான் வேக வேகமா ஓடி வரும்பொழுது எக்ஸ் வந்து கீழே இருக்க ஒரு கயிறு மூலியமா நம்ம ரானோட காலை இழுத்து விட்டு கடல்ல தள்ளி விட்டுறான். சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா இன்ஸ்பெக்டர் மெகுரே வந்து ஓடாகிக்கு வந்து கால் பண்ணி டக்கிகாவா வந்து செக்ஷன் ஜில தான் இருக்கான் அப்படின்னு சொல்றப்ப அங்க இருக்க எல்லா ஆபீசர்ஸும் வேக வேகமா ஓடிக்கி இருக்காங்க. அதே சமயம் யுகி வந்து வேக வேகமா ஆபீஸ் ரூம்குள்ள போகும்பொழுது அங்க இருக்க ஒரு ஆபீசர் வந்து இங்கெல்லாம் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கிடுறாரு. அதே சமயம் யுகி வந்து அந்த எக்ஸ் நான் பார்த்தேன், அந்த ஸ்பை இங்க தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கேட்கும்பொழுது எல்லா ஆபீசர்ஸும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா அசுகா வந்து டக்கிகாவாவோட போட்டோவை வந்து மொபைல்ல பாத்துக்கிட்டே போகும்பொழுது ஆப்போசிட் சைடு வந்து டக்கிகாவாவை பாத்துடுறான். ஹே டக்கிகாவா நில்லு அப்படின்னு சொல்றப்ப ஓட ஆரம்பிக்கும் பொழுது அவனை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வேகமா ஓடிக்கி இருக்கான். சோ ஒரு கட்டத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா டக்கிகாவா வந்து அவனோட கன் எடுத்து கரெக்டா எய்ம் பண்ணி ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். சொன்னே ஹட்டோரி வேக வேகமா வந்து நம்ம கசுகாவை தள்ளி விட்டுட்டு அந்த குண்டை வந்து அவனோட கைகளில் வாங்கிடுறான். அதே சமயம் பின்னாடி இருந்து வந்த ஓடாகி வந்து நம்ம டக்கிகாவாவோட கையிலேயே ஷூட் பண்ணி அவனை அங்கேயே லாக் பண்ணிடுறாரு. அதே டைம் பாத்துக்கிட்டீங்கன்னா சாட்டோ அப்புறம் மிச்ச ஆபீசர்ஸ் எல்லாருமே அந்த எக்ஸை வந்து வேக வேகமா துரத்திட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம கானன் வந்து ஃபுஜி நம்ம கீழ இருக்க டெக் சைடு போகலாம், ஏன்னா அவன் எப்ப வேணா இந்த ஹார்பருக்கு போறதுக்காக இங்க இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப ஃபுஜி வந்து ஏய் யுகி நீ முதல்ல இங்க இருந்து பத்திரமா போ அப்படின்னு சொல்றப்ப யுகி வந்து என்னை காப்பாத்தின அந்த லேடி என்னன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது எக்ஸ் வந்து ஒரு ஆபீசரோட கழுத்துல வந்து கத்தி வச்சு மிரட்டிக்கு இருக்கான். யாராச்சும் கிட்ட வந்தீங்கன்னா இவன் கழுத்துல நான் சொருகிடுவேன் அப்படின்னு சொல்றப்ப சாட்டோ வந்து எதுவும் பண்ணாத விட்டுடு அப்படின்னு சொல்றப்ப அதே டைம் பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஃபுஜியும் காணணும் கீழ இருக்க டெக் சைடு வந்து நின்னுறாங்க. அதே சமயம் ஃபுஜி வந்து என்னால ஷூட் பண்ண முடியல, எனக்கு எந்த எய்மும் கிடைக்கல அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து என்னாலே ஃபுட்பால் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றப்ப கானன் சுத்தி பார்க்கும் பொழுது பக்கத்துல இருக்க பீரங்கியை பார்க்கறான். சொன்னி கானன் வந்து பீரங்கி வந்து சுத்துமா அப்படின்னு சொல்றப்ப ஃபுஜி வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தும் அப்படின்னு சொல்றப்ப மேல இருக்க எக்ஸ் வந்து நான் இங்கேயே இருப்பேன் நீங்க நினைச்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டப்புனு மேல இருந்து ஜம்ப் பண்ணிடுறான். சொன்னி கானன் வந்து இதுதான் எனக்கான சமயம் அப்படின்னு சொல்லிட்டு கானன் வந்து அவனோட ஃபுட்பாலை வந்து கிளிக் பண்ணிட்டு வேகமா அதை ஒரு உதைக்கிறான். சோ அந்த ஃபுட்பால் பாத்துக்கிட்டீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்க ரேடர்ல பட்டு பின்னாடி இருக்க பீரங்கில பட்டு நம்ம கானன் கிட்டே வருது. சொன்ன கானன் வந்து அதை வேகமா இன்னொரு ஒரு எத்து விட விட்டியும் அது சரியா எக்ஸோட வயிற்றிலே அடிச்சு அங்கேயே அவன் பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். அதே சமயம் டக்கிகாவாவையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. சொன்னி கசுகா வந்து உனக்கு பெரிய அடிபட்டுருச்சா ஹட்டோரி அப்படின்னு சொல்றப்ப ஹட்டோரி வந்து இல்ல இல்ல இது ரொம்ப சின்ன காயம் தான், நீ அழ மட்டும் செஞ்சிடாத அப்படின்னு சொல்றப்ப கசுகா வந்து நம்ம ஹட்டோரியோட காயத்தை கட்டி பிடிச்சிட்டு அழுக ஆரம்பிக்கிறா. சொன்னி ஹட்டோரி வந்து போதும் போதும் எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்றப்ப அங்க இருக்க எல்லா ஆபீசரும் அவங்களோட காதை பொத்திடுறாங்க. அதே சமயம் டெஸ்ட்ராயர் ஷிப்ல இருக்க ஆபீசர்ஸ் வந்து சார் ஏர்போர்ட்ல வந்து ஒரு வித்தியாசமான மிஷினை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப கேப்டன் வந்து அது கண்டிப்பா டக்கிகாவா எஸ்கேப் ஆகிறதுக்கு உதவியா இருக்க மிஷினா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதே சமயம் அயோனா வந்து டக்கிகாவா மொபைலை வந்து நாங்க ரெக்கவர் பண்ணிருக்கோம், அதுல சாசாவோட வாய்ஸ் மேலையும் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றப்ப அதே டைம் ஜென்டா வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்கான். சோ என் பக்கத்துல ஐமி மிட்சுகி சொனோகோ எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க. சொன்ன யுகி அங்க வந்ததுக்கு அப்புறம் உங்க கூட ஒரு லேடி இருப்பாங்களே அவங்க எங்க அப்படின்னு சொல்றப்ப சொனோகோ வந்து நீ ராணியா கேக்குற அவ வந்து கானனை தேடி போயிருக்கா அப்படின்னு சொல்றப்ப யுகி வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறான். அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா சாசாவோரா பேசின ஆடியோவை வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல அவன் என்ன சொல்றான்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஆக்சஸ் ஐடி AGS 0902 பாஸ்வேர்ட் 0505 இன்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிருக்கான். அதே சமயம் அயோனா வந்து இந்த ஆடியோ சரியா 5:30க்கு ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து அவரோட இறந்த டைமும் 5:30 தானே அப்படின்னு சொல்றப்ப ஃபுஜி வந்து கண்டிப்பா இது சாசாவோரோட குரல் தான் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து இதுல அலைகளோட சத்தம் கேக்குது, இதை யாராச்சும் நோட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்றப்ப மறுபடியும் அதை செக் பண்ணி பாக்குறாங்க. சோ இந்த தடவை கானனுக்கு வந்து இடையில ஒரு மெட்டாலிக் சவுண்ட் கேக்குறத நோட் பண்றான். அதே சமயம் ஃபுஜி வந்து இந்த ஆடியோவோட எண்ட்ல இன்னொரு ஒரு குரல் கேக்குதே அப்படின்னு சொல்றப்ப அயோனா வந்து இந்த ஆடியோவை அனலைஸ் பண்ணி ஆகணும் போல அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு அங்க இருந்து போய்க்கிருக்காரு. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ப்ரொஃபசர் ஆகாசா வந்து நம்ம கானனுக்கு வந்து கால் பண்ணிருக்காரு. சாசாவோரோட கழுத்துல இருந்து டிபிடி பெயிண்ட் வந்து டெஸ்ட்ராயர் ஷிப்ல இருந்து வந்தது கிடையாது, அது மைசூர் ஹார்பர்ல இருந்து வசாகா ஹார்பருக்கு போற ஒரு சுற்றுலா ஷிப்ல இருந்து தான் அது ஒட்டி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அப்பனா அந்த சுற்றுலா கப்பல்ல சாசாவோரோட பாடி வந்து சிக்கி இருந்திருக்கணும், அதனால தான் அவர் மைசூர் ஹார்பர்ல இருந்து வசாகா ஹார்பர் வரைக்கும் இழுத்து செல்லப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறான். சாசாவோரா வந்து மைசூர் ஹார்பர்ல கொடி அசைச்ச டைம் வந்து 5:30. இந்த சமயத்துல ஒரு சுற்றுலா ஷிப்ல இருக்க எம்ப்ளாயி சாசாவோரா வந்து பார்த்திருந்திருக்காரு. சாசாவோரோட ஆடியோ ரெக்கார்ட் பண்ணப்பட்ட டைமும் 5:30. சாசாவோரோட வாட்ச் நின்னு போன டைமும் சரியா 5:30. சாசாவோரோட மொபைல்ல இருந்து போன கடைசி காலம் 5:30. இது எல்லாத்தையும் இணைக்கிறது 5:30 அப்படின்னு சொல்லிட்டு கானன் வந்து கண்டுபிடிச்சிட்டேன், நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கானன் அங்க இருந்து வேக வேகமா ஓடிக்க இருக்கான். அதே சமயம் அயோனா வந்து டக்கிகாவாவை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஒசாகா போலீஸ் பாதுகாப்புல வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப ஃபுஜி வந்து எக்ஸை நம்ம மைசூர் ஹார்பர் போனதுக்கு அப்புறம் அவங்ககிட்டயே ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து ஒரு வழியா இந்த கேஸ் சால்வ் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெகுரே வந்து நீங்க சொல்றது சரிதான், எல்லா கேஸ்லயும் நீங்க ஃபைனலா ஒரு விளக்கம் கொடுப்பீங்க, அது மட்டும் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றப்ப கானன் வேக வேகமா அங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் மோரிசனோட கழுத்துலயே அவனோட வாட்ச் அடிச்சு மயக்கம் போட வச்சிடுறான். சொன்ன மோரிசன் வாய்ஸ்ல வந்து கானன் வந்து பேச ஆரம்பிக்கிறான். நான் சாசாவோராவை கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றப்ப அயோனோ வந்து என்ன சொல்றீங்க, அப்ப அவரை கொலை பண்ணது எக்ஸ் கிடையாதா அப்படின்னு சொல்றப்ப மசாக்கி வந்து எக்ஸ் தான சாசாவோராவை கொலை பண்ணிட்டு அந்த மெமரி கார்டை திருடிட்டு போனா அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து இல்ல அந்த கார்டை எடுத்தது ஃபுஜி தானே,
தானே. அப்படி இருக்கும் பொழுது எக்ஸ் வந்து எப்படி சாசாவுராவை கொலை பண்ணிருக்க முடியும் அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து அப்ப யார் கொலை பண்ணா அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து சாசாவுரா சரியா 5:30க்கு மைசூரு ஹார்பர்ல வந்து பிளாக வந்து காமிச்சிருக்காரு. அப்பயே அவர் கீழே விழுந்து இறந்து போயிருக்கணும். அவரை கொலை பண்ண அந்த கில்லர் வந்து பாதியில நம்ம ஷிப்ல வந்து சேர்ந்து இருந்திருக்கணும். அந்த சாசாவுராவோட போனை இந்த ஷிப்ல வச்சது கண்டிப்பா கில்லரோட பிளானா தான் இருக்கணும். ஏன்னா சாசாவுரா இந்த ஷிப்ல ஏறவே இல்லைன்றது தான் ஒரு உண்மை அப்படின்னு சொல்றப்ப ஃபுஜி வந்து நீங்க சொன்னதும் சரிதான், ஏன்னா அவ்வளவு நேரம் அந்த போன் இருந்ததை யாருமே பார்க்கலன்றது என்னால நம்பவே முடியல அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து நான் சொன்னது சரிதானா மசாக்கி குராடா அப்படின்னு சொல்றப்ப எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. சொன்னி மசாக்கி வந்து என்ன சொல்றீங்க, இந்த கேஸுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு சாசாவுரா யாருனே தெரியாது அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து அவர் சொல்றது உண்மைதானே அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து சாசாவுராவோட வாய்ஸ் மெசேஜ் நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா நடுவுல ஒரு மெட்டாலிக் சவுண்ட் வரும். அது ஒரு கட்டையும் கன்னும் உரசும் பொழுதுதான் அந்த சத்தம் ஏற்படும். அதை பெரும்பாலும் கடற்படை காவலர்கள் தான் அதை வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றப்ப மசாக்கி வந்து அது மாதிரி எல்லா ஆபீசர்ஸும் வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து சாசாவுரா இறந்த சமயத்துல பாதுகாப்பு பணியில இருந்தது நீங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்றப்ப மசாக்கி வந்து ஆமா நீங்க சொல்றது உண்மைதான், ஆனா இது நடக்கும்னு கண்டிப்பா எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றப்ப நடந்த விஷயங்களை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நான் ஹார்பரை வந்து செக் பண்ண போயிருந்தேன். அப்போ தூரத்துல ஒரு நபர் வந்து போன் பேசிக்கி இருந்தாரு. நான் அவரை கூப்பிடும் பொழுது அவர் வேகமா ஓட ஆரம்பிச்சாரு. அவரை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு நான் போகும்பொழுது அவர் மணல் செறிஞ்சு கீழே விழுக பார்த்தாரு. அவரோட கையை பிடிச்சு நான் இழுக்கும் பொழுது அவரோட கோர்ட்டும் போனும் மட்டும் என் கைக்கு வந்துடுச்சு. அவர் மேல இருந்து கீழே விழுந்துட்டாரு. அவரை கீழே பார்க்கணும்னு சொல்லி வேகமா கீழே போகும்பொழுதுதான் அந்த மர்மமான போட்டை பார்த்தேன். உடனடியே நான் ஹெட் குவார்டர்ஸ்க்கு கால் பண்ணி அந்த விஷயத்தை சொல்லி நான் ரொம்ப பிஸி ஆயிட்டேன். அதுக்கப்புறம் ஏஜிஎஸ் ஷிப்ல வந்து சாசாவுராவோட கையை கிடைச்சதா கொயோட்டோ போலீஸ் மூலியமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சாசாவுராவோட போட்டை நான் செக் பண்ணி பார்க்கும் பொழுது அது சாசாவுரா தான்ற விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோட பாஸ்ட் கேட்டு இந்த ஷிப்புக்கு நானா தான் வந்தேன். சாசாவுராவோட போனை வச்சு இந்த கேஸை நான் திசை திருப்பலான்னு பார்த்தேன், என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்றப்ப ஐயோனோ வந்து மசாக்கியோட கையில வந்து விலங்கு மாட்டி அவரை அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அதே சமயம் சொனோக்கோ வேகமா ஓடி வந்து ராண காணோம் அப்படின்னு சொல்றப்ப அயோமி வந்து நாங்க எல்லா சைடும் தேடி பார்த்தோம், அவங்க எங்கேயுமே இல்ல அப்படின்னு சொல்றப்ப யுகி வந்து உங்க கடைசியா ஸ்பையோட சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்றப்ப அதே டைம் பாத்துக்கிட்டீங்கன்னா சாட்டோ வந்து எக்ஸ நாங்க விசாரிச்சதுல அவன் கராத்தே தெரிஞ்ச ஒரு பொண்ணோட சண்டை போட்டிருக்கான், அவளை கடல்ல இருந்து கீழே தள்ளி விட்டுருக்கான் அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து அது ரான் அப்படின்னு சொல்றப்ப எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அதே சமயம் ரான் வந்து கடல்ல வந்து தத்தளிச்சிருக்கா. சோனி ஏஜிஸ் டிஸ்ட்ராயர் ஷிப்பை வந்து வேகமா திருப்புறாங்க. சோனி ஆபீசர்ஸ் வந்து எக்ஸ் சொன்னபடி பார்த்தா கண்டிப்பா ரான் இங்க தான் விழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து உடனடியாக ஹெலிகாப்டர் வந்து ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்றப்ப அங்க இருக்க ஆபீசர்ஸ் வந்து சரியா செக் பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்துல தான் ரான் இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப ஆபீசர் வந்து என்னது இந்த இடத்துலயா, இது ரொம்ப ஆழமான பகுதியாச்சே, சரியா ஈவினிங் 5 மணிக்கெல்லாம் மொத்த தண்ணியும் பனியா உறைஞ்சு போயிடும், அதுக்குள்ள நம்ம அவங்களை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து நானும் போறேன் அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து அது ரொம்ப ஆபத்தானது, நீ போக கூடாது அப்படின்னு சொல்றப்ப ஹெலிகாப்டர் அங்கன்னு கிளம்பிடுது. அதே சமயம் கேப்டன் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் அந்த பொண்ணு அவளோட உடல் பலத்தை இழந்துக்கிருப்பான், நம்ம உடனடியாக அவளை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்றப்ப சொனுக்கு வந்து அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கதறி அழுதுக்கிருக்கா. சொன்னி நம்ம ஜென்டா ஐயமி மிட்சுகியும் பயங்கரமா அழுதுக்கிருக்காங்க. சொன்னி யுகி வந்து என்னை காப்பாற்றணும் தான் அவங்க இப்படி மாட்டிட்டாங்க, எல்லாம் என்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுக்கிருக்கான். அதே டைம் பாத்துக்கிட்டீங்கன்னா சொன்னி ரான் வந்து சினிச்சி என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு ஆழத்துக்கு போய்கிட்டே இருக்காங்க. அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஹெலிகாப்டர்ல வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. பட் எந்த விதமான ரெஸ்பான்ஸும் கிடைக்கல. சோ அந்த விஷயம் தெரிஞ்சதும் உள்ள இருக்க எல்லாருமே பயங்கரமா அழுதுக்கிருக்காங்க. அதே சமயம் கானன் வந்து ரான்ட வந்து ரேடியோ வாட்ச் இருக்கு, அந்த சிக்னலை ரேடார் மூலமா நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப அந்த சிக்னலை வந்து செக் பண்றாங்க. பட் பாத்துக்கிட்டீங்கன்னா அதுலயும் எந்த விதமான ரெஸ்பான்ஸும் கிடைக்கல. சொன்ன கேப்டன் வந்து அவங்க ரொம்ப அடியாள வரைக்கும் போயிட்டாங்க போல, அதனால தான் எந்த சிக்னலும் கிடைக்கல, அவங்கள நம்மளால இனிமேல் காப்பாற்ற முடியாது, 5 மணியாக இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து நான் சொன்ன விஷயத்தை வந்து நினைச்சு பாத்துக்கிருக்கா. நான் எங்க தொலைஞ்சு போனாலும் எனக்கு கவலையே கிடையாது, என்னை காப்பாத்துறதுக்கு தான் நீ இருக்கியே, நீ தான் ஒரு ஃபேமஸான டிடெக்டிவ் ஆச்சே அப்படின்னு சொன்ன விஷயத்தை வந்து நம்ம கானன் வந்து நினைச்சு பாத்துக்கிருக்கா. அவ எதுக்கு அப்படி சொன்னா, என் மேல எதுக்காக அவ இவ்வளவு நம்பிக்கை வச்சா ரான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். சோ அந்த சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் ரான் வந்து இது கானனோட குரல் அப்படின்னு சொல்லிட்டு மேல நீந்தும் பொழுது அவளோட கண்ணுக்கு வந்து சிரிச்சு தெரியறான். ஏய் ரான், நான் தான் சொன்னேன்ல உன்னை கண்டுபிடிச்சிருவேன்னு அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது திடீர்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ரானோட வாட்சோட சிக்னல் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடுது. சொன்னி வேகமா ஹெலிகாப்டரை வந்து அந்த சிக்னல் சைடு வந்து செலுத்திக்கி இருக்காங்க. சோ பாத்துக்கிட்டீங்கன்னா தண்ணில வந்து திடீர்னு வந்து மினுமினுக்கிற மாதிரி ஏதோ ஒன்னு தெரியுது. சோ அந்த மினுமினுப்பை ஃபாலோ பண்ணிட்டு வேகமா போகும்பொழுது ஒரு இடத்துல வந்து ரானை கண்டுபிடிச்சிடுறாங்க. சோ ரான் பக்கத்துல வந்து நம்ம மோரிசனோட கார்டு இருக்கு. சோ அந்த காரோட மினுமினுப்பை வச்சு தான் நம்ம ரானை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சொன்னி ரானை வந்து மேல இருக்க ஹெலிகாப்டர்ல ஏத்துனதுக்கு அப்புறம் ரான் வந்து சினிச்சி நீ தானே காப்பாத்துன அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டுடுறான். அதே சமயம் கானன் வந்து அவன் வழுக்கி விழுந்த மோரிசனோட கார்டை எடுத்து பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த இடத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா டிடெக்டிவ் கானனோட இந்த மூவி வந்து முடிஞ்சிடுது. அப்படியே போஸ்ட் கிரெடிட் சீன் பாத்துக்கிட்டீங்கன்னா ஏஜிஸ் டிஸ்ட்ராயர் ஷிப் வந்து டோக்கியோ வந்து சேர்ந்துடுது. சோ யுகி வந்து இவ்வளவு நேரமா பார்க்காம இருந்த அவனோட அப்பாவை சந்திச்சிடறான், அண்டரங்கி அவங்களை கட்டி பிடிச்சிடுறான். அதே சமயம் மோரிசன் வந்து தூக்க கலக்கத்துல பொட்டாவி விட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அதே
சமயம் ஹட்டோரியை வந்து ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. அவனோட காயத்துக்கு வந்து கட்டு போட்டுருக்காங்க. ஸோ கானன் வந்து ஏய் ஹட்டோரி ரொம்ப தேங்க்ஸ், உனக்கு எதுவும் ஆபத்து இல்லையே அப்படின்னு சொல்றப்ப ஹட்டோரி வந்து எனக்கு சின்ன அடிதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றப்ப ஹட்டோரி வந்து நம்பு கசுகா, எனக்கு உண்மையிலே சின்ன அடிதான், தயவு செஞ்சு நீ அழுகாத அப்படின்னு சொல்றப்ப கசுகா வந்து மறுபடியும் அழுக ஆரம்பிக்கிறான். ஹைபரா வந்து அவனோட காதை பொத்திடுறா. அதே சமயம் கானன் வந்து என்ன இப்படி சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு காலை வந்து கட் பண்ணிடுறான். ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃபுஜி வேக வேகமா அங்கே ஓடி வராங்க. ஏய் குட்டி பையா ரொம்ப தேங்க்ஸ், நீ யாரு அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து நான் தான் முன்னாடியே சொல்லியிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஓட ஆரம்பிக்கிறான். சொன்ன ஃபுஜி வந்து ஒரு நிமிஷம், உண்மையிலே நீ யாரு அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து என்னோட பேர் எடதோவா கோனன், நான் ஒரு சாதாரணமான ஃபர்ஸ்ட் இயர் பிரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடிக்கிருக்கான். அந்த இடத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா டிடெக்டிவ் கானனோட 17வது மூவியான பிரைவேட் ஐ இன் தி டிஸ்டன்ஸ்ன்ற மூவி வந்து முடிஞ்சிடுது. சோ இந்த மூவியோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ராஜு ரஞ்சு வாய்ஸ்ன்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை, தேங்க்யூ.